இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ கிட்ட நீங்க இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க போவீங்க, நாம ரெண்டு பேரும் திரும்ப மீட் பண்ண முடியுமான்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி கேட்கறதுக்கு ஹீரோயினை ஹக் பண்ணி நீ எதுக்காகவும் வருத்தப்படாத, கண்டிப்பா ஒரு நாள் நீயும் நானும் அகைன் மீட் பண்ணுவோன்னு சொல்லி ஹீரோவோட தங்கச்சி அவருக்கு போட்டு விட்டு அந்த செயினை ஹீரோயினுக்குமே போட்டு விடுறாரு. ஸோ ஹீரோயினுமே நம்ம ரெண்டு பேரும் திரும்ப எப்போ மீட் பண்ணுறோமோ அப்போ கண்டிப்பாக இந்த செயினை நான் உங்ககிட்டயே கொடுக்குறேன்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோவுமே சந்தோஷப்பட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. கட் பண்ணால் என்ஜங் ஷோ அவங்க ஆளுங்க கிட்ட இன்னைக்கு நைட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நாம் அந்த ஹாஸ்டலை வெடிக்க வச்சே ஆகணும். அதுக்கு முன்னே கமாண்டோ ஃபோர்ஸை உள்ள அனுப்பி என் பொண்ணு காலை உடச்சாவது வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் வேணா நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லா ஹாஸ்டேஜஸையுமே கொன்னுடலான்னு சொல்கிறதுனால பக்கத்தில் இருந்துட்டு இருக்க அவரோட ஒய்ஃபு ஏங்க 33 பேரையும் கொல்ல வேணாங்க, வெறும் 13 பேரை மட்டும் கொன்னா போதும்னு சொல்லவும் என்ஜங் ஷூக்கா செம்ம காண்டாகுது. ஸோ இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் கண்டிப்பாக எதுவுமே சரிப்பட்டு வராதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆளுங்க கிட்ட இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் கேம்புக்கு வந்து என்னோட கையாலேயே இந்த ஹாஸ்டலை வெடிக்க வச்சிடுறேன்னு என்ஜங் ஷூ சொல்லிடுறாரு. அடுத்த சீனில் டாக்டர் கூட, அதாவது ஒரு நார்த் கொரியன் ஸ்பை கூட சவகாசம் வச்சிருந்ததுனால நாம்டேயில் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கிற இடத்துல கமிஷனர் பழைய வஞ்சத்தெல்லாம் தீர்த்துக்கிறதுக்காக அவங்க ஆளுங்க கிட்ட நாம்டேயில் எப்படிலாம் டிசைனாக டார்ச்சர் பண்ணி விசாரிக்கணும்னு சொல்லவும் நம்ம ஆளுக்கு எத்து காட்டுறதுக்காக டேய் நான் நாம்டேயில்ரா பெரிய அரசியல்வாதிடான்னு பயங்கரமாக கத்த, அரசியல்வாதியோ இல்லை சாதாரண மக்களோ எல்லாருமே சட்டத்துக்கு முன்ன ஒன்று தான், அதனால நான் மற்றவங்களை எப்படி விசாரிப்பேனோ அதே மாதிரி தான் உன்னையுமே விசாரிக்க போறேன்னு கமிஷனர் சொல்லிடுறாரு. தென் கமிஷனர் ஆளுங்க அங்கே இருந்து போனதுக்கப்புறம் நம்ம நாம்டேயில் அவ்வளோதான். கமிஷனர் காலில் விழுந்து கெஞ்சா அதை குறையா ப்ளீஸ் என்னை விட்டுரு, நீயும் நானும் இதுக்கு முன்னே எத்தனை டைம் ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்துருக்கோன்னு சொல்லி நாம்டேயில் எஸ்கேப் ஆகுறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. பட் கமிஷனர் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறதாவே இல்லை. நீ என்னை அடிக்கடி மூட்டைப்பூச்சின்னு தானே சொல்லுவ, ஸோ எப்படி ஒரு மூட்டைப்பூச்சியும் டைகரும் சேர்ந்து வேலை பார்க்க முடியும்னு கேட்க, அட டைகர் என்னப்பா பெரிய டைகர், மூட்டைப்பூச்சி நினச்சா டைகரோட மூக்கு வழியாக மூளைக்குள்ளே போய் கொதறி வைக்க முடியும், அதே மாதிரி தான் நீயும்னு சொல்லி பயங்கரமாக நாம்டேயில் காமெடி பண்ணவும் அட்டிங்கொய்யால அப்பயுமே நீ என்ன மூட்டைப்பூச்சின்னு தான் சொல்றியான்னு கேட்டு கமிஷனர் நாம்டேயில் செஸ்ட் மேலேயே ஒரு கிக்கு விடுறாரு. அப்போ கமிஷனரோட ஒய்ஃப் கால் பண்ணி நீங்க லிண்டா எங்குங்கிற இந்த வெள்ளக்கார லேடியை பத்தி விசாரிச்சிங்களா, பிகாஸ் நாங்க உங்க ஆஃபீஸுக்கு கால் பண்ணி கேட்டப்போ அவங்க சவுத் கொரியாக்கே வரவே இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொல்லவும் நான் அந்த ஹோட்டல்ல லிண்டா எங்குங்கிற பேர்ல யாராவது ஸ்டே பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறத மட்டும் தான் செக் பண்ணேன்னு கமிஷனர் ரிப்ளை பண்றாரு. எவ்வளோ புத்திசாலியா இருக்காருன்னு பாருங்களேன். ஐயோ உங்களை நம்பி இவ்வளோ பெரிய வேலை கொடுத்தேன் பாருங்க, எல்லாமே என்னோட தப்பு தான், பத்தாவதுக்கு இந்த ஜோசியக்காரர் வேற எங்கே போனாருன்னே தெரியல, ஆளு அட்ரஸ் எதுவுமே இல்லாமல் இருக்குன்னு சொல்லி பயங்கரமாக கத்திட்டு காலை கட் பண்ணிடுறதுனால ஆத்தி இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான பணத்தெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன்னு சொல்லி கமிஷனர் பயங்கரமாக புலம்பிக்கிட்டே அங்கேருந்து போகிறச்ச நாம்டேயில் இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிடுறாரு. அதுவே இங்கே நம்ம ஜோக்கு ஹீரோவை கொலை பண்ண சொல்லி மெசேஜ் வருது. பட் அவன் அந்த உண்மையை மறைச்சிட்டு இப்போ நாம எப்படி இருந்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி இருக்க சொல்லி நம்ம ஆளுங்க ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிடுறான். அப்போன்னு பார்த்து கரெக்டாக அந்த ஹாஸ்டல் ஃபுல்லாகவே பவர் ஆன் ஆகிறவும் என்ஜங் ஷூ நம்ம எல்லாரையுமே சேஃபாக வேற ஒரு நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறதா என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ நாம என்ஜங் ஷூவை நம்பலாமா வேண்டாமான்னு ஹீரோ லீ கிட்டையும் ஜோ கிட்டையும் கேட்க, நீ என்ன லூசா, ஏற்கனவே அவரை நம்மளை 2 டைம் ஏமாத்திருக்காரு, அப்படி இருக்கும்போது நாம எப்படி அவரை நம்ப முடியும்னு ஜோ கேட்குறான். யா கண்டிப்பாக நம்மளால் அவனை நம்ப முடியாது, பட் அவன் கொடுக்குற இந்த ஆஃபரை நம்ம எப்படியாவது ஒரு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே இருந்து தப்பிக்க பார்க்கணும். பிகாஸ் இன்னும் எலெக்ஷனுக்கு 5 நாள் தான் இருக்குது, ஒருவேளை நாம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இருந்து போகலான்னு ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளை கொலை பண்ணிடுவாங்க. ஆனால் நாம் இப்படி இங்கே இறந்து போகிறதுனால நார்த் கொரியாவில் இருந்துட்டு இருக்க நம்ம ஃபேமிலி சேஃபாக இருப்பாங்கன்னு மட்டும் நீங்கள் தப்பு கணக்கு போடுறாதீங்கன்னு ஹீரோ சொல்லவும் எனக்கு நம்ம கவர்மெண்ட் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை, அதனால நம்ம ஃபேமிலியை நாம தான் அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றணும். ஸோ நீங்கள் என்ன சொன்னாலுமே கண்டிப்பாக நான் கேட்குறேன் சார்ன்னு லீ ஹீரோ கிட்ட ரிப்ளை பண்ணிடுறான். கட் பண்ணால் ஒரு வயசான நார்த் கொரியன் ஸ்பைக்கு நார்த் கொரியாவிலேருந்து டாக்டர் உங்கள் இடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்கள அப்படியே அரெஸ்ட் பண்ணி நம்ம நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருங்கன்னு ஆர்டர் கொடுத்துட்றாங்க. தென் நம்ம டாக்டர் தன்னை தேடி போல சூர் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கதை நோட் பண்ணி இதுக்கப்புறம் நடந்து போனால் சரிப்பட்டு வராதுங்கிறதுனால பறந்து ரூஃப் டாப் தாவி போய் தன்னோட வீட்டில் இருந்துட்டு இருக்க பாஸ்போர்ட்டையும் கன்னையும் எடுத்து பார்க்குறச்ச இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ஹீரோ அந்த ஹாஸ்டலை வெடிக்க வைக்கலன்னா நார்த் கொரியாவில் இருந்துட்டு இருக்க நம்ம ஹீரோவோட தங்கச்சியை கொன்னுருவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கதா ஹேனா சொல்லியிருந்தா இல்லையா, அந்த விஷயம் ஞாபகம் வரதுனால நம்ம டாக்டர் இங்கேருந்து எஸ்கேப் ஆகலாமா வேண்டாமான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் நம்ம டாக்டருக்கு யாரோ தன்னை ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கவும் மிரர் வழியா வெளியில பாக்குறச்ச நம்ம டாக்டரை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு ஸ்னைப்பர் எய்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டாக்டர் இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றச்ச ஸ்னைப்பர் கரெக்டா ஷூட் பண்ணிடுறாரு. அதுவே இங்க பிளாக் டைகர் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா புலம்பிக்கிட்டே
பரவாயில்லப்பா, நாம எல்லாரும் இங்கே செத்து போக போறதுனால அட்லீஸ்ட் நாட்கொடியால உன்னோட தங்கச்சியாவது சந்தோஷமா இருப்பான்னு சொல்லவும், அதுக்குள்ள நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? ஈவன் நம்மளால என்ஜங் ஷூவையுமே நம்ப முடியாது. ஸோ நம்ம கொஞ்சம் யோசிப்போம், கண்டிப்பா இங்கேருந்து வெளியில போக ஏதாவது வழி இருக்கும்னு ஹீரோ சொல்ல, அது எப்படி சாத்தியமாகும்? டாக்டர் தான் எல்லா பணத்தையுமே எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்களே, இதுக்கப்புறம் நமக்கு இங்கேருந்து தப்பிக்க எந்த வழியுமே இல்லைன்னு சொல்லி பிளாக் டைகர் ரொம்பவே கான்ல கத்திட்டு இருக்காரு. நாம எதுக்காக என்ஜங் ஷூ இப்போ போட்டிருக்க பிளானை ஃபாலோ பண்ணணும்? பேசாம நாமளே இங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பிளான் போடுவோம். ஒன்ஸ் இந்த ஹாஸ்டலுக்கு வெளியில பிரஸ் மீடியா, முக்கியமா நம்ம ஹேனாவோட ஃப்ரெண்டு ஒரு ரிப்போர்ட்டர் இருந்தார்ல, ஏஎன்எஸ்பி ஆளுங்க கூட அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தாங்கல்ல, அவருமே ஹாஸ்டலுக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் நாங்க எல்லா ஹாஸ்டேஜஸையும் ரிலீஸ் பண்ணிட்டு நானும் எங்க ஆளுங்களும் எக்ஸிட் வழியா ஹீரோயினை கூட்டிட்டு தப்பிச்சு போயிடுறோங்கிறத ஹீரோ பிளாக் டைகர் கிட்ட சொல்லிட்டு இருக்கத ஒயர் டேப் மூலமா இன்சார்ஜ் பொண்ணு கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகி, ஒருவேளை ஹாஸ்டேஜஸ் எல்லாரையுமே இவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா என் மேல இருக்கிற கோபத்துல போலீஸ் கிட்ட நான் நார்த் கொரியன்ஸுக்கு ஹெல்ப் பண்ண விஷயத்த இந்த பொண்ணுங்கெல்லாம் சொல்லிடுவாங்களே, அப்போ என்னையும் கண்டிப்பா எங்க அக்கா மாதிரி நார்த் கொரியன் ஸ்பைன்னு ஃப்ரேம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி இன்சார்ஜ் பொண்ணு ரொம்பவே பயந்து போய் கமிஷனரை காண்டாக்ட் பண்ணி இன்னைக்கு நைட்டு ஹீரோ எல்லா ஹோஸ்டேஜஸையுமே ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லவும், ஏற்கனவே பணத்தை கோட்டை விட்டுட்டு உட்கார்ந்துருக்கிற நம்ம கமிஷனர் இன்னும் பயங்கரமா காண்டாகி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு கால் பண்ணி ஏதாவது நை நை நைன்னு சொல்லிக்கிட்டே இருந்த நானே உன்னை கொலை பண்ணிடுவேன்னு ரிப்ளை பண்ணிட்டு காலையே கட் பண்ணிடுறாரு. ஸோ இன்சார்ஜ் பொண்ணு கமிஷனரை பயங்கரமா திட்டிக்கிட்டே அந்த ரூமை விட்டு வெளியில வரும்போது பார்த்துடுற நம்ம வார்டன், நீ தான் இவ்வளோ நாளா இங்கே நடந்துட்டு இருக்க எல்லாத்தையுமே கமிஷனருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்க, ஏன் நீங்கள் மட்டும் என்ன இவ்வளோ நாளாக நீங்களுமே ஏஎன்எஸ்பி ஆளுங்களுக்காக தானே இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு இன்சார்ஜ் பொண்ணு ரொம்பவே நக்கலாக பேசுகிறா. நீ உன் ஒருத்தியை காப்பாற்றிக்கிறதுக்காக மற்ற எல்லாரையுமே ப்ராப்ளமில் தள்ளிவிட பார்க்குறேன்னு வார்டன் திட்டுறாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் இவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணி உங்களால் ஒருத்தரையுமே காப்பாற்ற முடியல. ஸோ இப்படி தேவையில்லாமல் எனக்கு லெசன் எடுத்துகிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு பேசாமல் என் சைடு வந்துட்டீங்கன்னா நான் வேணும்னா உங்களை போனா போதுன்னு காப்பாற்றுறேன்னு சொல்லி இன்சார்ஜ் பொண்ணு வாக்கி டாக்கி அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுனால வார்டன் அவளை தடுக்க ட்ரை பண்ணுறச்ச ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு குட்டி ஃபைட்டு வரவும், வார்டன் டேபிளில் இருந்துட்டு இருக்க ஒரு நோட்டை இன்சார்ஜ் பொண்ணு கீழே தள்ளி விட்டுடுறா. அதில் நம்ம வார்டன் இவ்வளோ நாளாக ஒரு ஃபோட்டோவை மறைச்சி வச்சு பார்த்துட்டு இருந்தாங்களே, அந்த ஃபோட்டோவுமே இருக்குது. அதில் நம்ம வார்டன் பக்கத்தில் இருக்கிறது வேற யாரும் இல்லை, இன்சார்ஜ் பொண்ணோட அக்கா தான். ஆமாம், நம்ம வார்டனும் இன்சார்ஜ் பொண்ணோட அக்காவும் ஜெர்மனியில் ஒன்றா தான் சேர்ந்து படிச்சிருப்பாங்க. ஈவன் ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்சார்ஜ் பொண்ணு, இவங்க தான் என்னோட அக்கா, என் அக்காவை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஏன் இவ்வளோ நாளாக இந்த உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிங்கன்னு கேட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறா. பட் நம்ம வார்டன் எதுவுமே ரிப்ளை பண்ண முடியாமல் ரொம்ப அமைதியாக இருக்கிறதுனால இன்சார்ஜ் பொண்ணு இன்னும் செம்மையாக டென்ஷன் ஆகி, எங்கள் அக்காவை எல்லாருமே ஒரு நார்த் கொரியன் ஸ்பைன்னு அக்யூஸ் பண்ண விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுமே எதுக்காக நீங்கள் எனக்கு இங்கே வேலை போட்டு கொடுத்தீங்கன்னு கேட்குறா. அதுக்குமே நம்ம வார்டன் எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறதுனால, அப்போது நீங்களுமே எங்கள் அக்கா மாதிரி ஒரு நார்த் கொரியன் ஸ்பை தானான்னு இன்சார்ஜ் பொண்ணு கேட்க, நானும் உன்னோட அக்காவும் என்றைக்குமே அந்த மாதிரியான காரியங்களை பண்ணது இல்லைன்னு வார்டன் கத்துறாங்க. அப்போ இப்போயாவது என்னதான் நடந்துச்சுங்கிற உண்மையை சொல்லுங்கன்னு இன்சார்ஜ் பொண்ணு கேட்குறா. ஆக்சுவலாக ஜெர்மனியில் படிச்சுட்டு இருந்தப்போ நம்ம வார்டனோட ஃபியான்சேவும் இன்சார்ஜ் பொண்ணோட அக்காவும் லவ் பண்ணதுனால ப்ரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. இந்த மேட்ரு வார்டனுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டையும் திட்ட முடியாம, தனக்கு பிடிச்ச ஃபியான்சேவையும் திட்ட முடியாம விரக்தியில கிளம்பி ஜெர்மனிலேருந்து சவுத் கொரியாவுக்குமே வந்திருப்பாங்க. பட் நம்ம வார்டனோட ஃபியான்சே ஒரு நார்த் கொரியன் ஸ்பையான ப்ரொஃபஸர் கூட ரொம்பவே க்ளோஸா இருந்ததுனால அந்த நார்த் கொரியன் ஸ்பை கிட்ட ஸ்டூடெண்டா இருந்த இவங்க எல்லாரையுமே ஸ்பைஸ்ன்னு சொல்லி அக்யூஸ் பண்ணி வார்டன் ஃபியான்சேவும் இன்சார்ஜ் பொண்ணோட அக்காவும் ஜெர்மனிலேருந்து சவுத் கொரியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் விசாரிக்கிறோங்கிற பேரில் நம்ம வார்டனையுமே அரெஸ்ட் பண்ணி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. பட் என்னதான் இவங்க 3 பேர் மேலேயும் எந்த ஒரு தப்புமே இல்லைனாலும் கமிஷனர் பயங்கரமாக இவங்க எல்லாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி ஒத்துக்கோங்கன்னு டார்ச்சர் பண்ணியிருப்பாரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தாங்கிக்க முடியாத நம்ம வார்டன், ஆமாம் இன்சார்ஜ் பொண்ணோட அக்கா ஒரு நார்த் கொரியன் ஸ்பை தான்னு சொல்லியிருப்பாங்க. இதனால ஏஎன்எஸ்பி ஆளுங்க இன்சார்ஜ் பொண்ணோட அக்காவை பயங்கரமா சித்திரவதை பண்ணதுனால அவங்க தாங்கிக்க முடியாம சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. ஈவன் நம்ம வார்டன் ஃபியான்சேவுமே இந்த டார்ச்சர்னால பேச்சு மூச்சு இல்லாம, அதாவது உயிரோட தான் இருப்பாரு, பட் அவரால் யார்கிட்டையும் பேச முடியாது, எழுந்து உட்கார முடியாது, நடக்க முடியாது, இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்ல தான் இருந்துட்டு இருக்காரு. ஸோ தான் பண்ண தப்புனால குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம தான் நம்ம வார்டன் இப்போ நம்ம இன்சார்ஜ் பொண்ணையுமே பார்த்துக்கிறாங்க. அதே நேரம் தன்னோட ஃபியான்சேவை மாசத்துக்கு ஒரு தடவை போய் விசிட் பண்ணிட்டு அவரோட ஹாஸ்பிட்டல் பில்லையுமே பே பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. பட் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாத நம்ம இன்சார்ஜ் பொண்ணு பயங்கரமா அழுதுகிட்டே, நீங்க பண்ண இவ்வளோ பெரிய தப்புக்கு இதெல்லாம் பிராய்ச்சித்தமே ஆகாது, உங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் மன்னிப்பே கிடைக்காது, நீங்க ரொம்ப கெட்டவங்க, மோசமானவங்கன்னு கத்த ஆரம்பிச்சிடுறா.
அதுவே இங்கே நம்ம ஜோ பார்த்தோன்னா தன்னோட கட்டை அவிழ்த்துட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது நைஸாக யாருக்கும் தெரியாமல் கிச்சனுக்கு சமைக்கிறதுக்காக போயிருந்த நம்ம சமையல்கார அம்மாவை கூட்டிகிட்டு திரும்ப நம்ம லீவ் வந்துடுறதுனால ஜோவுமே சைலண்ட் ஆகிடுறான். கட் பண்ணா நம்ம கமிஷனர் என்னதான் இவ்வளோ பெரிய ஊழல் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நாம்டெயிலுக்கு முன்னால் பயங்கரமாக சீன் போட்டாலுமே நாம்டெயிலுக்கு தான் ஏற்கனவே கமிஷனர் பண்ணிட்டு இருக்க வேலை தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ அதை சொல்லி பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் என்ன, கமிஷனருக்கு வேற வழியே இல்லை, டைரக்டா நாம்டெயில் காலில் விழுந்து ஐயா என்னை காப்பாத்துங்கய்யா, நான் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு நன்றி உள்ள நாயா இருப்பேன்னு கெஞ்சவும் பேச்சாடா பேசின பேச்சு மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு ஃபர்ஸ்ட் என்னோட ஹேண்ட் கேஃப் அன்லாக் பண்ணி விடுறான்னு சொல்லவும் கமிஷனருமே பண்ணுறாரு. சரி இப்போ நீ டாக்டர் கேஸை என்ன பண்ண போறேன்னு கேட்குறச்ச டாக்டர் ஒரு நார்த் கொரியன் ஸ்பைங்கிறதுக்கான எல்லா ஆதாரத்தையுமே நான் அழிச்சிடுறேன் சார், அதனால கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுன்னு கமிஷனர் ரிப்ளை பண்ணிடுறாரு. இருந்தாலும் நம்ம நாம்டெயில் எனக்கு என்னமோ இப்போ ஒன்று அடிக்கணும் போல இருக்குன்னு சொல்லவும் கமிஷனருமே தாராளமாக அடிங்க சார்னு கண்ணத்தை காட்டுறாரு. பட் பயம் முகத்தில் தாண்டவம் ஆடுறதுனால போனா போதுன்னு சொல்லி நம்ம நாம்டெயில் லைட்டாக தட்டிட்டு ஃபாலோ மீன்னு சொல்லி இவங்க 2 பேருமே ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. தென் ஸ்பாட்டுக்கு வந்த நம்ம நாம்டெயில் இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த மொத்த ஹாஸ்டலையுமே வெடிக்க வைக்கிறதுக்காக ரிமோட் கேட்பாரு. கிட்டத்தட்ட அந்த ரிமோட் பார்க்குறதுக்கு ஒரு டப்பா மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதுக்கப்புறம் ரிமோட் டப்பானே சொல்லுவோம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இந்த ரிமோட் டப்பாவை வச்சு தான் கதையவே ஓட்டுவாங்க. பட் டக்குன்னு நம்ம நாம்டெயில் மனசு மாதிரி இன்னைக்கு நைட்டு கரெக்டாக 10 மணிக்கு பாம்பை வெடிக்க வைக்கலான்னு முடிவு பண்ணிடுறாரு. இதனால அந்த ஹாஸ்டலை சுற்றி இருந்துட்டு இருந்த ஏஎன்எஸ்பி கமாண்டோஸ் போலீஸ்ன்னு சொல்லி எல்லாருமே எஸ்கேப் ஆகிடுறாங்க. அதை நோட் பண்ணிடுற நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட எங்கள் அப்பா சொன்ன மாதிரி இன்னும் இங்கே எந்த ஒரு ப்ரெஸ்ஸு மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் முக்கியமாக பசங்களோட பேரண்ட்ஸ் யாருமே வரலன்னு சொல்கிறதுனால ஏன் அவங்க அப்பா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் பண்ணுவாருங்கிறத நான் முன்னவே யூகிச்சு வச்சுட்டேன்னு ஹீரோ ரிப்ளை பண்ணுறாரு. ஓகே அப்போ உங்கள் தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் நைட்டு இந்த ஹாஸ்டலை வெடிக்க வச்சிருங்கன்னு ஹீரோயின் சொல்லவும் நீ எதுக்கும் வருத்தப்படாத, கண்டிப்பாக என் தங்கச்சிக்கும் நான் எதுவும் ஆக விட மாட்டேன், அதே நேரம் உங்கள் எல்லாரையுமே பத்திரமா நான் காப்பாற்றுவேன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கச்ச நம்ம லீயை அடிச்சு போட்டு மட்டையாக்கிட்டு ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக ஜோ துப்பாக்கி எடுத்துக்கிட்டு மேலே வந்துடுறான். நான் தானே உன்னோட டார்கெட், ஹீரோயினை விட்டுருன்னு ஹீரோ கேட்க எப்படியும் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இங்கே இருக்கிற எல்லாருமே சாக தான் போகிறாங்கன்னு ஜோ சொல்கிறான். ஒருவேளை நீங்கள் இருக்கிற எல்லாரையுமே கொன்னுட்டு நீயும் சேர்ந்து செத்து போயிட்டா நம்ம நாட்டு கவர்மெண்ட் உன்னை ஹீரோன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறியான்னு ஹீரோ கேட்க அட்லீஸ்ட் எங்கள் அம்மாவாச்சும் அவங்க ரொம்பவே சேஃபாக இருப்பாங்கன்னு ஜோ ரிப்ளை பண்ணுறான். இப்போ நம்ம கவர்மெண்ட் நம்ம 3 பேரையுமே கைவிட்டுட்டாங்க, அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம ஃபேமிலி சேஃப்டிக்கு அவங்கள நம்ப முடியும்? ஸோ நாம உயிரோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபேமிலியை காப்பாற்ற முடியும்னு ஹீரோ சொல்ல நம்ம ஜோ பயங்கரமாக காண்டாகி உன்னால தான் எல்லா பிரச்சனையுமே, நீ மட்டும் இந்த ஹாஸ்டலுக்கு வரலனா இந்நேரத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காதுன்னு சொல்லி பயங்கரமாக கத்த என் பேச்சை கேட்காம நீ என்னை ஃபாலோ பண்ணி வந்தது தான் நீ பண்ண பெரிய தப்புன்னு ஹீரோ ரிப்ளை பண்ணுறதுனால உன்னை கண்காணிக்க ஆர்டர் கொடுத்ததுனால தான் நான் உன்னை ஃபாலோ பண்ணி இங்கே வந்தேன், அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட உன்னை கொல்ல சொல்லி தான் எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க, பட் நான் தான் அதை உன்கிட்டே இருந்து மறைச்சிட்டேன்னு ஜோ சொல்கிறான். இதனால பயங்கரமாக ஷாக் ஆகுற நம்ம ஹீரோ உனக்கு யார் அந்த ஆர்டரை கொடுத்ததுன்னு கேட்க இந்த ஜோ அதை பற்றி சொல்லாமல் குட் பை லிம்சோஹோன்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணுறதுக்காக போகும்போது கரெக்டாக ஜோவையே யாரோ காலில் ஷூட் பண்ணிடுறாங்க. வேற யாரும் இல்லை, நம்ம டாக்டர் தான். ஆத்தி கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததமாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ டாக்டரை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாரு. கட் பண்ண நைட்டு 10 மணி நாம்டெயில் பிளான் பண்ண மாதிரி அந்த மொத்த ஹாஸ்டலையுமே வெடிக்க வைக்கிறதுக்காக போகும்போது அங்கே நம்ம என்ஜங் ஷூ அவரோட ஒய்ஃபு ஹேனாலாம் வந்துடுறதுனால என்னையா என்ஜங் ஷூ நீ பூட்ட கேஸுன்னு சொன்னாங்க, பட் இப்படி இங்கே கன் மாதிரி வந்து நிற்கிறியேன்னு நாம்டெயில் கேட்க ஏன் உனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா, அடுத்த டைம் ஆகுது நல்லா ஷூட் பண்ண தெரிஞ்ச ஆளை வச்சு என்ன ஷூட் பண்ணியான்னு சொல்லிட்டு மற்ற எல்லார்கிட்டையும் நாம்டெயிலை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆர்டர் போடுறாரு. ஆனால் அதுக்குள்ளே நாம்டெயில் டக்குன்னு அந்த ரிமோட் டப்பாவை எடுத்து வச்சுக்கிட்டு எவனாவது பக்கத்தில் வந்தீங்க கண்டிப்பாக நான் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுவேன்னு ரகலை பண்ணவும் கமிஷனர் வேற நாம்டெயில் கூட சேர்ந்துக்கிறதுனால என்ஜங் ஷூ பார்த்துட்டு என்னையா இதெல்லாம், நாம்டெயில் நம்ம நாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு அகேன்ஸ்டா எவ்வளோ தப்பு பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியேன்னு கேட்க உன்கிட்ட அதுக்கான ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டு நாம்டெயில் கத்தவும் நாங்கள் தேடி பார்த்த வரைக்கும் டாக்டர் ஒரு நார்த் கொரியன் ஸ்பை தாங்கிறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல சார்னு சொல்லி கமிஷனர் என்ஜங் ஷூவோட காலவாரி விட்டுடுறாரு. அப்போ கரெக்டாக அங்கே கமிஷனர் ஒய்ஃப் கூட வர நம்ம நாம்டெயிலோட ஒய்ஃபு எல்லார்கிட்டையும் என் ஹஸ்பண்ட் நம்ம நாட்டுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு, அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டு இப்போ என் ஹஸ்பண்ட் மேலேயே தேவையில்லாத பழியெல்லாம் போட்டுட்ருக்கீங்க, என்னால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியலை, என் ஹஸ்பண்ட் தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்கிறீங்களே அதை நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாருமே கையில் வச்சிருக்க கன்னை கீழே போடுங்க, நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமான்னு இந்த அம்மா பயங்கரமாக அலப்பறை பண்ணிட்டு இருக்கவும் நம்ம ஹேனா அவங்க ஆளுங்களை பார்த்து முறைக்கிறதுனால கன்னை கீழே போட்ட எல்லாருமே நாம்டெயிலுக்கு அகெயின்ஸ்டாக திரும்ப கன்னை ரைஸ் பண்ணிடுறாங்க.
பத்தாததுக்கு இந்த கலவரத்துல நம்ம டாக்டர் வேற நாம்டேலுக்கு கால் பண்ணி, ஹனி எப்படி இருக்கீங்க, நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ரீசெண்டாக நான் கவர்மெண்ட் கிட்டே இருந்து அடித்த $300 மில்லியன் பணத்தை இப்போ இந்த ஹாஸ்டலுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஹாஸ்டலை வெடிக்க வச்சிங்கன்னா என் கூட சேர்ந்து அந்த பணமுமே பஸ்பமாகிரும். ஒருவேளை உங்களுக்கு அந்த பணத்தை பற்றி கவலை இல்லைனா தாராளமாக நீங்கள் இந்த ஹாஸ்டலையுமே வெடிக்க வச்சிருங்க. தென் நம்ம 2 பேரும் இந்த வருஷம் வெக்கேஷனுக்காக வெளிநாடு போகலான்னு முடிவு பண்ணியிருந்தோம்ல. பட் கண்டிப்பாக என்னால் உங்கள் கூட வர முடியாது ஹனி. ஐ ஆம் வெரி சாரி, பட் ஐ ஸ்டில் மிஸ் யூன்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் காலை கட் பண்ணுறாங்க. தட்ஸ் ஆல், கத்தம். இப்போ நம்ம நாம்டேலுக்கும் டாக்டருக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுது. முக்கியமாக அங்கே நம்ம நாம்டேலோட ஒய்ஃபுமே இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்பாத பேபி, என்னை பற்றி உனக்கு தெரியாதா? அந்த டாக்டர் நம்ம எல்லாரையுமே டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பிட்டு போட்டுட்டு இருக்கான்னு பொய் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த $300 மில்லியன் பணத்தை கோட்டை விட்டது நான் இல்லை, கமிஷனர் தான்னு சொல்லி கமிஷனரையுமே மாட்டி விட்டுடுறாரு. அவ்வளோதான், கமிஷனரும் அவரோட ஒய்ஃபும் நாம்டேல் கிட்ட சண்டைக்கு போயிடுறாங்க. இதனால நம்ம நாம்டேலோட ஒய்ஃபு என் ஹஸ்பண்ட் அப்படிலாம் பண்ணியிருக்கவே மாட்டாரு, அவர் ரொம்பவே தங்கமானவர்னு சொல்லி நாம்டேலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால என்ஜங்ஷுவோட ஒய்ஃபு ஏஎன்எஸ்பி ஆளுங்க கிட்ட, அட என்னையா பேச விட்டுட்டு பார்த்துட்டு இருக்கீங்க, ஒழுங்கா எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லவும் வழக்கம் போல நம்ம நாம்டேயில் என் மேலே எந்த தப்புமே இல்லை, நான் எதுவும் பண்ணலன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ நம்ம என்ஜங்ஷு ஹேனா கிட்ட இப்போ என்ன பண்ணணுமோ அதை பண்ணுமான்னு சொல்லவும், என்னையா எனக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது எவிடன்ஸை கிரியேட் பண்ணிட்டீங்களா? அது கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்கும், பிகாஸ் நான் நம்ம நாட்டுக்கு அகெயின்ஸ்டாக எதுவுமே பண்ணலை, நான் ரொம்பவே நல்லவன்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹேனா ஒரு ஃபோட்டோவை எடுத்து அந்த ரிமோட் பாக்ஸ் மேலே வைக்கிறதுனால என்னவா இருக்கும்னு சொல்லி அங்கே இருந்துட்டு இருக்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கோரஸாக எட்டி பார்த்தா நாம்டேலும் நம்ம டாக்டரும் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் கொலாவுன்னு போய் எடுத்த ஃபோட்டோ இருக்கு. அவ்வளோதான், நம்ம ஆளுக்கு அல்ல இல்லை. இதை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுற நம்ம நாம்டேல் ஒய்ஃபு, அடிங்க எனக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய வேலையை நீ பார்த்துருக்கியான்னு கேட்டு கையில் வச்சிருக்க ஹேண்ட்பேக்காலேயே நாம்டேயில் அடி கும்முன்னு கும்முறதுனால எங்கே இதுக்கப்புறம் டாக்டர் உயிரோட இருந்தால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வருங்கிறதுனால நாம்டேயில் அந்த ரிமோட்டை ஆன் பண்ணுறதுக்காக போகிறச்ச அப்புறம் என்ன, அங்கே இருந்துட்டு இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நம்ம நாம்டேயில் கூட பயங்கரமாக போராடி தடுக்க கோவத்தில் அவரோட ஒய்ஃப் அவர் கையிலேயே விழுந்து கடிக்கன்னு சொல்லி ஒரே கூத்தா இருக்கும். ஃபைனலாக நாம்டேயில் கமிஷனர் ஒய்ஃப் 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. தென் ஹாஸ்டலில் நம்ம ஹீரோ குண்டடிப்பட்டிருக்க ஜோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கதை பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறலி, இவன் என்னை அடிச்சு போட்டுட்டு உங்களை கொல்றதுக்காக வந்திருக்கான், ஸோ நீங்கள் இவனை கொல்லாமல் எதுக்காக இப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு பயங்கரமாக கத்தவும், இங்கே பேர் நம்ம டாக்டர் வாக்கு கொடுத்த மாதிரியே $300 மில்லியன் பணத்தை எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி நாம் இங்கேருந்து தப்பிச்சு நார்த்கொரியாவில் இருந்துட்டு இருக்க நம்ம ஃபேமிலியை காப்பாற்றுறதுங்கிறத மட்டும் நீ யோசின்னு ஹீரோ சொல்ல, நம்ம ஆளுங்களுக்கு மட்டும் நீங்கள் இந்த பணத்தை அடிச்சிருக்கீங்கிற மேட்ரு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் யாரையுமே சும்மா விட மாட்டாங்க, டெஃபினெட்லி உங்களை வேட்டையாடிடுவாங்கன்னு ஜோ சொல்ல, பேசாமல் நாம் இந்த ஜோவை இங்கேயே விட்டுட்டு போயிடலாமான்னு டாக்டர் ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோ இப்போ நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே சுச்சுவேஷனில் தான் இருந்துகிட்ருக்கோம், பிகாஸ் நம்ம கவர்மெண்ட் நம்ம எல்லாரையுமே கைவிட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாம் இங்கே இறந்து போகிறதுனால கண்டிப்பாக அதனால யாருக்குமே எந்த ஒரு யூஸும் இல்லை. ஸோ நீ தான் நாம் எல்லாருமே இங்கேயே இருந்து செத்து போகிறதா இல்லை இங்கேருந்து தப்பிச்சு வெளியில் போகலாமாங்கிறத முடிவு பண்ணுன்னு ஜோக்கிட்ட கேட்குறாங்க. ஒருவேளை நீ அந்த நார்த் கொரியன் லேடி ஆஃபீஸரோட பேச்சை கேட்டுக்கிட்டு ஹீரோவை கொலை பண்ணினா அவங்க உன் ஃபேமிலியோட சேஃப்டிக்கு கேரண்டி கொடுப்பாங்களான்னு டாக்டர் ஜோக்கிட்ட கேட்குறாங்க. அப்போதான் நம்ம ஹீரோக்கு நார்த் கொரியாவிலேருந்து தன்னை போட்டு தள்ளுறதுக்காக ஜோ கிட்ட ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது அந்த நார்த் கொரியன் லேடி ஆஃபீஸருங்கிற மேட்ரு தெரிய வரதுனால ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். இதை நம்ம டாக்டர் நோட் பண்ணிடுறாங்க. ஹீரோவுமே ரொம்ப சோகமாக அங்கே இருந்து போகிறான். கட் பண்ண இங்கே நார்த் கொரியாவில் நம்ம ஹீரோட அப்பா அந்த லேடி ஆஃபீஸருக்கு ஒரு பெயிண்டிங்கை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அந்த பெயிண்டிங் பேர் சர்டன் ரோவிங் ஹிஸ் சன். இது ஒரு கிரீக் மித்தாலஜியை பேஸ் பண்ண பெயிண்டிங். பேராசைனால ஒரு அப்பா தன்னோட பையனையே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதுனால லேடி ஆஃபீஸர் பார்த்து பயங்கரமாக கடுப்பாகி என்ன இதுன்னு கேட்டு கத்தவும், எனக்கு இந்த பெயிண்டிங்கை பார்க்கும்போதெல்லாம் ஓ ஞாபகம் தான் வரும், பிகாஸ் நீ நினச்சிட்டு இருக்க மாதிரி ஹீரோவும் அவனோட தங்கச்சியும் என்னோட குழந்தைங்க இல்லை, நீ இந்த பதவிக்கும் பொறுப்புக்கும் வரத்துக்காக 18 வருஷத்துக்கு முன்னே கைவிட்டுட்டு வந்த உன்னோட குழந்தைங்க. இன்னுமுமே உன்னால் உன்னோட சொந்த குழந்தைங்களையே கண்டுபிடிக்க முடியலை. உன் பையன் இறந்து போகக்கூடாதுன்னா நீ இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையில் என்ன எந்த பிளேமுமே பண்ணக்கூடாது. முக்கியமாக என்கிட்ட இருந்து என்னோட பதவியை பறிக்கக்கூடாது. அப்படி இல்லைனா என்னோட ஆள் யாருக்குமே தெரியாமல் அந்த ஹாஸ்டலில் ஒருத்தர் இருக்கான், அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கண்டிப்பாக ஹீரோவை போட்டு தள்ளிடுவாங்கிற மாதிரி நம்ம ஹீரோட அப்பா பயங்கரமாக மிரட்டவும், நம்ம ஹீரோவோட உண்மையான அம்மா அதாவது லேடி ஆஃபீஸர் வழக்கம் போல் ரொம்பவே கெத்தா ஹாஸ்டலில் இருந்துட்டு இருக்க உங்கள் ஆளுக்கு உடனே கால் பண்ணி ஹீரோவை கொலை பண்ண சொல்லுங்கள். என்ன என் ஃபேமிலியை வச்சு மிரட்டினா நான் பயந்துருவேன்னு நினச்சிங்களா? 18 வருஷத்துக்கு முன்னே இந்த பதவிக்கு வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க எல்லாரையுமே நான் விட்டுட்டு வந்தேன்.
அப்படி அவங்கள வச்சு பிளாக்மெயில் பண்ணா நான் என்ன பயந்துருவேனான்னு கேட்டுட்டு ஹீரோவோட அப்பாவையே அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துட்றாங்க. அதுவே இங்கே நம்ம ஹீரோ தன்னை கொல்றதுக்காக தன்னோட அம்மா தான் ஆள் அனுப்பியிருக்காங்கங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சோகமாக நடந்து வந்து ஸ்டெப்ஸில் உட்கார்றச்ச ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. 18 வருஷத்துக்கு முன்னே நம்ம ஹீரோ தன்னோட அம்மா கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துருப்பாரு. பட் அவங்க இப்போ நான் ஒரு அரசியல்வாதிங்கிறதுனால நான் உன்னோட அம்மா இல்லை, ஸோ நீ என்னோட பேரை கூட ஞாபகம் வச்சுக்காதுன்னு சொல்லி தான் தன்னோட ஃபேமிலியவே விட்டுட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே மனசுடைஞ்சு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்துடுறா. இன்னொரு சைடு நம்ம ஹீரோவோட அம்மா, அதாவது லேடி ஆஃபீஸர், அந்த பெயிண்டிங்கையுமே எரிச்சிடுறாங்க. தனியாக உட்காந்துருக்க நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் பேசுறதுக்காக போகும்போது அங்கே வர டாக்டர் ஹீரோ கிட்ட உனக்கு ஏற்கனவே அந்த லேடி ஆஃபீஸரை தெரியுமான்னு கேட்கறதுக்கு நம்ம ஹீரோ தெரியாதுன்னு ரிப்ளை பண்ணிட்டு நீங்கள் பணத்தை எடுத்துட்டு திரும்ப இந்த ஹாஸ்டலுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஹீரோ சொல்கிறான். இவ்வளோ பணத்தையும் தனியாக எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன், எப்படியும் கண்டிப்பாக என்னை யாராவது கொல்றதுக்காக துரத்திக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. ஸோ நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிட்ட எலி மாதிரி. அதுவே 2 பேராக இருந்தோன்னா ஒருத்தரை ஒருத்தர் காப்பாற்றிக்கலான்னு டாக்டர் சொல்கிறாங்க. என்னால் கண்டிப்பாக நம்ம நாடு மாதிரி என்னோட டீம்மேட்ஸ் 2 பேரையும் கைவிட்டுட்டு வர முடியாதுன்னு ஹீரோ ரிப்ளை பண்ண, நான் ஒன்றும் அவங்க 2 பேரையும் விட்டுட்டு வர சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு டாக்டர் ஹீரோ கிட்ட அந்த பணத்தை டெபாசிட் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டையும் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு நாம் 2 பேரும் ஒன்றா இருந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கேட்கவும் நம்ம ஹீரோ ஏதோ இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி திரும்பிக்கிறதுனால இன்னைக்கு நைட்டு கரெக்டாக 2 மணிக்கு நம்ம நாட்டுக்கு இந்த ஊர்ல இருந்து ஒரு பெரிய கப்பல் கிளம்புது. ஸோ நாமளுமே இந்த ஹாஸ்டல்ல இருந்து சீக்கிரமாக வெளியில் போகணும்னு டாக்டர் சொல்லவும், அவ்வளோ சீக்கிரமாவா, ஓகே நான் என்ஜங் ஷூ கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கே இருந்து போயிடுறான். இப்போ இவ்வளோ நேரமாக நம்ம ஹீரோவும் டாக்டரும் பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே வாட்ச்மேன் தாத்தா மறைஞ்சிருந்து திருட்டுத்தனமாக கேட்டுடுறாரு. ஏன்னா இந்த வாட்ச்மேன் தாத்தா தான் நம்ம ஹீரோவோட அப்பா சொன்ன அந்த ரகசியமான நார்த் கொரியன் ஸ்பை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட பிளாக் டைகர் நாம்டையில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமா. கூடிய சீக்கிரம் நம்ம ஹேனா அவளோட ஃப்ரெண்டு அந்த ரிப்போர்ட்டரை கூட்டிட்டு ஹாஸ்டலுக்குமே வந்துருவான்னு சொல்றதுனால, யா என்ஜங் ஷூ நமக்கு ஏதாவது பண்றதுக்குள்ள நாம ஏதாவது பண்ணுன்னு ஹீரோ ரிப்ளை பண்றான். அப்போ நம்ம பிளாக் டைகர் நீங்க தான் இங்க வரதா ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்களே, அப்புறம் எதுக்காக ஹேனா வடிச்சு போட்டு எஸ்கேப் ஆனீங்கன்னு கேட்க, உன் ஆளு மேல உனக்கு இவ்வளோ அக்கறை இருந்தா அப்புறம் எதுக்காக அவளை இவ்வளோ பெரிய ரிஸ்கான வேலைக்கு நீ அனுப்பி வச்சேன்னு டாக்டர் திரும்ப பிளாக் டைகர் கிட்டேயே கேட்டுறதுனால பாவம் பிளாக் டைகர் என்ன ரிப்ளை பண்றதுன்னு தெரியாம திருதிருன்னு முழிக்கிறாரு. ஓகே நாங்கள் இங்கேருந்து ரொம்பவே சீக்கிரமாக கிளம்பி போக போகிறோம். ஸோ நீங்கள் வார்டன் கிட்ட சொல்லி ரிப்போர்ட்டரும் ஹேனாவும் வந்ததுக்கப்புறம் ஹோஸ்டேஜஸ் எல்லாரையுமே இங்கேருந்து ரொம்ப சேஃபாக ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுங்கன்னு பிளாக் டைகர் கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ஜங் ஷூக்கு கால் பண்ணுறதுக்காக போகும்போது, இப்போ நம்ம கிட்ட இருந்துட்டு இருக்க இந்த $300 மில்லியன் பணத்தை நாம இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு தூண்டிலா யூஸ் பண்ணிக்கணும்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. அதுவே என்ஜங் ஷூ அவங்க ஆளுங்க கிட்ட ஹேனா நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே வந்ததுமே இந்த ரிப்போர்ட்டரை மீட் பண்ண விடாமல் தனியாக அவளை மட்டும் ஒரு ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ண சொல்லிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோ கால் பண்ணி, நீங்கள் எங்களை இந்த நாட்டில் இருந்து சேஃபாக வெளியில் அனுப்பி வச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக நாங்கள் உங்களுக்கு அந்த $300 மில்லியன் பணத்தையுமே கொடுத்துட்றோம். ஸோ நீங்கள் எங்கள் நாட்டு கவர்மெண்ட் கிட்ட எங்கள் எல்லாரையுமே கொண்டு தான் நீங்கள் எங்ககிட்ட இருந்து இந்த பணத்தை கைப்பற்றுனீங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு இந்த எலெக்ஷன் ஸ்கேமையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்கன்னு ஹீரோவே ஐடியா கொடுத்துட்றான். ஓகே நான் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற எல்லா கமாண்டோஸையுமே அனுப்பி வச்சிடுறேன், நீங்கள் இன்னும் கரெக்டாக 5 நிமிஷத்தில் வெளியில் வாங்க, உங்களுக்காக ஒரு கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னு என்ஜங் ஷூ சொல்ல, இல்லை நாங்கள் இங்கே இருந்துட்டு இருக்க எல்லா ஹோஸ்டேஜஸையும் வெளியில் அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் தான் இங்கே இருந்து கிளம்புவோம். அதனால நீங்கள் ஹாஸ்டலோட மெயின் என்ட்ரன்ஸுக்கு ரிப்போர்ட்டர்ஸ், மீடியா, ப்ரெஸ்ஸு, முக்கியமாக ஹாஸ்டேஜஸ் எல்லாரோட பேரண்ட்ஸையுமே வர வைங்கன்னு ஹீரோ சொல்ல, கண்டிப்பாக முடியாது, பிகாஸ் நீங்கள் அந்த பணத்தை அடித்ததுக்கப்புறம் சிச்சுவேஷன் டோட்டலாகவே மாறி போயிடுச்சு. ஈவன் எங்கள் தலைவர் கூட உங்கள் எல்லாரையுமே கொலை பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாரு. பட் நான் தான் ஒரு சில கோல்மால்லாம் பண்ணி உங்களை காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு என்ஜங் ஷூ கேட்க, ஹீரோவுமே நடுராத்திரிக்குள்ளே வேலையை முடிக்க சொல்லிடுறாரு. சரி இப்போதான் உங்ககிட்ட $300 மில்லியன் பணம் இருக்கல, ஸோ இதுக்கப்புறம் என் பொண்ணை வச்சு என்னை மிரட்டாமல் அவளை மற்ற எல்லா ஹாஸ்டேஜஸ் கூடயும் ரிலீஸ் பண்ணுங்கன்னு என்ஜங் ஷூ கேட்க, நம்ம ஹீரோவுமே ரொம்ப சிம்பிளாக ஓகேன்னு சொல்லிடுறாரு. பட் என்ஜங் ஷூ ஹீரோவையும் ஹீரோவோட ஆளுங்களையும் போட்டு தள்ளுறதுக்காக ஸ்பாட்டுக்கு நிறையவே கமாண்டோஸை அனுப்பி வச்சிடுறாங்க. கட் பண்ணால் நம்ம லீடர் பொண்ணு தன்னோட ஒரு புக்கை லைப்ரரியில் தேடிட்டு இருக்கச்ச, வாட்ச்மேன் தாத்தாக்கு இந்த மாதிரி வாக்கி டாக்கி மூலமாக ஹீரோவையும் மற்ற 2 பேரையும் கொண்டுட்டு டாக்டரை மட்டும் ரொம்பவே சேஃபாக நம்ம நாட்டுக்கு திரும்ப கூட்டிகிட்டு வாங்கன்னு கமாண்ட் வந்துட்டு இருக்கதை கேட்டுடுறா. ஈவன் வாட்ச்மேன் தாத்தாவுமே லீடர் பொண்ணை நோட் பண்ணிடுறாரு. ஸோ நம்ம ஆளுக்கு தான் தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கு இல்லையா, வழக்கம் போல் தூக்கத்தில் நடக்கிற மாதிரியே ஆக்டிங்கை போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணவும் வாட்ச்மேன் தாத்தா நம்புறதாவே இல்லை, எப்படியாவது அவளை கொலை பண்ணிடலான்னு சொல்லி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவள் ரொம்பவே பயந்து போய் வேற வழி இல்லாமல் நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வந்து சைலண்ட்டாக படுத்துக்கிறா.
ஸோ அவளை ஃபாலோ பண்ணி வந்த வாட்ச்மேன் தாத்தா ஹீரோயின் கிட்ட எனக்கு ரொம்பவே கால் வலிக்குது, பெயின் கில்லர் எடுத்துட்டு வாமான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு சைனைட் கொடுத்து இந்த லீடர் பொண்ணை கொலை பண்ணலான்னு பிளான் பண்ணுறச்ச நம்ம ஹீரோயின் அந்த ரூமை விட்டு போகாமலே இங்கேயே பெயின் கில்லர் டேப்லெட் இருக்குன்னு சொல்லி வாட்ச்மேன் தாத்தா கிட்ட கொடுத்துட்றா. ஸோ ஹீரோயின் தண்ணி எடுத்துகிட்டு வர கேப்பில் லீடர் பொண்ணை கொல்றதுக்காக ட்ரை பண்ணுறாரு. பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் திரும்பிடுறா. ஆனால் என்ன, தண்ணியை கீழே வைக்கும்போது அது சிந்திடுறதுனால நம்ம ஹீரோயின் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவ்வளோதான், லீடர் பொண்ணுக்கு அல்ல. வாட்ச்மேன் தாத்தாவுமே அவளை கொலை பண்ணுறதுக்காக ரொம்ப பக்கத்தில் வந்துடுறாரு. பட் அப்போ கரெக்டாக அங்கே வர நம்ம வார்டன் ஹீரோ எல்லாரையுமே ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே சீக்கிரமாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயினையும் லீடர் பொண்ணையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கட் பண்ணால் அந்த ரிப்போர்ட்டரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நம்ம ஹேனாவுமே ஏஎன்எஸ்பி ஆஃபீஸ்க்கு வரா. ஆனால் அவளுக்கு அவளை கூட்டிகிட்டு போகிற ஆஃபீஸரோட பிஹேவியரை பார்க்கும்போது ரொம்பவே டவுட்டாக இருக்கிறதுனால அந்த ஆஃபீஸரையே அடிச்சு போட்டு அவனையே யூஸ் பண்ணி பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்க ரிப்போர்ட்டரை காப்பாற்றி அங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு எஸ்கேப் ஆகிடுறா. தென் நம்ம டாக்டர் லீக்கும் ஜோக்கும் ட்ரெஸ்லாம் கொடுத்து சீக்கிரமாக இதை சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் இங்கேருந்து கிளம்ப போகிறோம்னு சொன்னதுமே நம்ம லீ டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக போயிடுறான். பட் நம்ம ஜோ வழக்கம் போல் ரொம்பவே வெறப்பாக இருக்கிறதுனால அந்த சமையல்காரம்மா நீ கண்டிப்பாக உயிரோடு இருக்கணும் மைசன், எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிருன்னு சொல்லி அழுதுகிட்டே அவனுக்கான ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுக்கறதுனால நம்ம ஜோவோட கல் மனசுமே கடைஞ்சிருது. தென் நம்ம பிளாக் டைகர் இன்னுமுமே அந்த ஹாஸ்டலோட என்ட்ரன்ஸுக்கு யாருமே வராததுனால செம்மையாக கடுப்பாகி என்ஜங் ஷூக்கு கால் பண்ணி கண்ணா பின்னான்னு திட்டவும் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ நாம்டைல் பண்ணி வச்ச ஒரு சில கோளாறுனால சிச்சுவேஷன் எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. பத்தாவதுக்கு கோட் 1 ஆளுங்க வேற ஹாஸ்டலை வெடிக்க வைக்க சொல்லி எனக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி ஹாஸ்டலுக்கு முன்னே ரிப்போர்ட்டர்ஸையும் பேரண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வர முடியும்? நான் பேசாமல் இந்த எலெக்ஷன் ஸ்கேமை பற்றி பொதுமக்களுக்கு சொல்லிடலான்னு இருக்கேன். பிகாஸ் இதனால தான் என்னோட பையன் இறந்து போனான். ஈவன் இப்போ என்னோட பொண்ணுமே ஒரு ஹோஸ்டேஜஸாக இருந்துகிட்ருக்கா. ஸோ இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷனை சீரியஸாக மாற்ற போகிறது கிடையாது, நீங்கள் என்னை தாராளமாக நம்பலாம். ஸோ எனக்கு லாஸ்ட்டாக ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் கண்டிப்பாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி காட்டுறேன்னு என்ஜங் ஷூ சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்டே இருந்து ஃபோனை வாங்குற டாக்டர் ஓகே இன்னைக்கு நைட்டு நாங்கள் பேஸ்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்க எக்ஸிட் வழியாக இந்த ஹாஸ்டல்லேருந்து வெளியில் போயிடுவோம், அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் எல்லா ஹோஸ்டேஜஸையுமே ரெஸ்கியூ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் காலை கட் பண்ணிடுறாங்க. எனக்கு என்ஜங் ஷூ மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஸோ நம்ம ஹோஸ்டேஜஸ் எல்லாரையுமே சேஃபாக உங்கள் பேரண்ட்ஸ் கூட சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் இங்கேருந்து போகலாமான்னு ஹீரோ கேட்க உன்னால தான் இந்த ஹோஸ்டேஜஸ்க்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்குங்கிற குற்ற உணர்ச்சியில் நீ இப்போ பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. பட் அதுக்கெல்லாம் இப்போ நம்மக்கிட்ட டைம் இல்லை. ஸோ நீயே முடிவு பண்ணு, ஹோஸ்டேஜஸா இல்லை உன்னோட டீம்மேட்ஸான்னு டாக்டர் கேட்க ஹீரோ எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் அமைதியாகவே இருக்கிறதுனால டாக்டர் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ நம்ம பிளாக் டைகர் நீ எதுக்காகவும் வருத்தப்படாத, ஹேனா அந்த ரிப்போர்ட்டரை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டானா மட்டும் போதும், கண்டிப்பாக நான் எல்லா பசங்களையும் இங்கேருந்து ரொம்பவே சேஃபாக காப்பாற்றிடுவேன், நீ மற்ற எதையும் பற்றி யோசிக்காமல் இங்கேருந்து கிளம்பு, கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் திரும்ப மீட் பண்ண போகிறதே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபைனலாக நம்ம ஹீரோவும் பிளாக் டைகரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தனியாக ஹீரோயினை அந்த பேய் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து இன்னைக்கு நைட்டு நாங்கள் எல்லாருமே கப்பலில் எங்கள் ஊருக்கு போக போகிறோம், ஸோ நான் இங்கேருந்து சீக்கிரமாக வெளியில் போயாகணும், நீயுமே மற்ற ஹாஸ்டேஜஸ் கூட சேர்ந்து சேஃபாக வெளியில் போயிரு, இதுக்கப்புறம் நீ என்னை பற்றி எதுவும் வருத்தப்பட்டு இருக்க வேண்டாம், பிகாஸ் எங்ககிட்ட $300 மில்லியன் பணம் இருக்கிறதுனால கண்டிப்பாக எங்களை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு ஹீரோ சொல்ல யா ஷோர் கண்டிப்பாக நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்பேன், நீங்களுமே பத்திரமா போயிட்டு வாங்க, என்னை பற்றி இதுக்கப்புறம் நீங்கள் வருத்தப்படாதீங்கன்னு ஹீரோயினுமே ரிப்ளை பண்ணிடுறா. பாவம் நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை விட்டுட்டு போக மனசே இல்லை, அதே நேரம் ஹக் பண்ணும் போலையுமே இருக்குது. இங்கேருந்து பிரிஞ்சு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தன்னையே நினச்சி ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாளோங்கிறதுனாலயே நம்ம ஹீரோ தன்னோட எல்லா ஃபீலிங்ஸையுமே கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஹீரோவை ஸ்டாப் பண்ணி நம்ம 2 பேரும் அகைன் மீட் பண்ணும்போது நீங்கள் என்கிட்ட இந்த ஸ்கார்ஃபை திரும்ப கொடுங்க, பிகாஸ் இந்த ஸ்கார்ஃப் எனக்கு எவ்வளோ முக்கியங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அண்ணா ரொம்பவே ஆசையாக போட்டு விட்ட அந்த ஸ்கார்ஃபை ஹீரோயின் இப்போ நம்ம ஹீரோக்குமே போட்டு விடுறா. ஆனால் நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை அகெயின் பார்ப்போங்கிற நம்பிக்கை இல்லாததுனால திரும்ப அந்த ஸ்கார்ஃபை ஹீரோயின் கிட்டேயே கொடுத்துடுறாரு. நீங்கள் தான் நம்ம 2 பேரும் கண்டிப்பாக ஒரு நாள் திரும்ப மீட் பண்ணுவோன்னு சொன்னீங்களேன்னு ஹீரோயின் கேட்க டெஃபினெட்லி அது நடக்காத காரியங்கிறது உனக்கே நல்லா தெரியும், ஸோ நீ எக்காரணத்தை கொண்டும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காத, நான் இந்த ஹாஸ்டல்லேருந்து வெளியில் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னை பற்றி மறந்துடுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறதுனால நம்ம ஹீரோயின் ஹீரோவை போக விடாமல் ஹக் பண்ணிக்கிறா. பாவம் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே அழுகழுகையாக வருது. ஸோ ஹீரோயின் கையை எடுத்து விட்டுட்டு ரூமை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தன்னோட டியர்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஈவன் நம்ம ஹீரோயினுமே ஹீரோவை ஃபாலோ பண்ணி போய் பார்க்குறச்ச நார்த் கொரியன் ஸ்பைஸ் எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க.
முக்கியமாக நம்ம ஜோ இங்கேருந்து போகிறத பார்த்து இன்சார்ஜ் பொண்ணு ஃபீல் பண்ண, அவளை பார்த்து இவன் ரொம்ப ஃபீல் பண்ண, மற்ற 3 ஸ்பைஸுமே இதை நோட் பண்ணிடுறாங்க. தென் நம்ம வாட்ச்மேன் தாத்தா அவரோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறத பார்க்குற நம்ம லீடர் பொண்ணு வேகமாக ஓடி வந்து பிளாக் டைகர் கிட்டையும் வால்டன் கிட்டையும் இந்த மாதிரி வாட்ச்மேன் தாத்தா கிட்ட வாக்கி டாக்கி மூலமாக ஒருத்தர் ஹீரோவை கொலை பண்ண சொல்லிட்டு டாக்டரை மட்டும் அவங்க நாட்டுக்கு திரும்ப பத்திரமா சேஃபாக கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. அதுக்காக தான் இப்போ இந்த ஹாஸ்டலை விட்டுமே வெளியில் போயிருக்காரு போலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆளுங்களுக்கும் வாட்ச்மேன் தாத்தா ஒரு நார்த் கொரியன் ஸ்பைங்கிற விஷயம் தெரிய வருது. ஸோ நம்ம பிளாக் டைகர் அவரை பிடிக்கிறதுக்காக அங்கே இருந்து ஓட, நம்ம ஹீரோயினுமே ஹீரோக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக அங்கே இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. இவன் நம்ம ஹீரோக்குமே ஹீரோயின் தன்னோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே ஓடி வர்றது கேட்கறதுனால அங்கே இருந்து வெளியில போகாம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோவும் ஜோவும் இந்த ஹாஸ்டல்ல இருந்து போறதுனால ஹீரோயினும் இன்சார்ஜ் பொண்ணும் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் ரொம்பவே சோகமா பாத்துக்கிறாங்க. தென் நம்ம டாக்டர், நான் என்ஜங்ஷூ கிட்ட சொன்ன மாதிரி பேஸ்மெண்ட்ல இருந்துட்டு இருக்க எக்ஸிட் வழியா நாம இங்க இருந்து வெளியில போக போறது இல்ல. நான் இந்த ஹாஸ்டலுக்குள்ள வரதுக்கு முன்னவே ஒரு ரகசியமான பிளேஸ்ல காரை பார்க் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ நாம இந்த ரெஸ்ட் ரூம் வழியா ஹாஸ்டல்ல இருந்து வெளியில போய் கார் மூலமா இங்கே இருந்து தப்பிச்சு போயிடலான்னு ஐடியா கொடுக்கறதுனால இவங்க எல்லாரும் அங்கே இருந்து ஒருத்தரா வெளியில போயிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே ஓடி வர்றது இவங்க எல்லாருக்குமே கேக்குது. நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை எதிர்பார்க்குறான். பட் நம்ம டாக்டர் ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துறதுக்கு இது சரியான டைம் இல்லை, சீக்கிரமாக இங்கே இருந்து வா, நம்ம எல்லாரும் கண்டிப்பாக போயாகணும்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோயின் வரத்துக்குள்ளே அங்கே இருந்து கிளம்பிடுறான். ஸோ நம்ம ஹீரோ கிட்டையும் அவங்க ஆளுங்க கிட்டையும் நம்ம ஹீரோயினால வாட்ச்மேன் தாத்தா ஒரு நார்த் கொரியன் ஸ்பைங்கிற மேட்ரை சொல்ல முடியலை. அதுவே இங்கே நார்த் கொரியன் ஸ்பைஸ் 4 பேரையும் போட்டு தள்ளுறதுக்காக ஒரு பெரிய கமாண்டோ படையோட பேஸ்மெண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம என்ஜங்ஷூக்கு இந்த மாதிரி அவங்க எல்லாருமே வேற ஒரு வழியாக எஸ்கேப் ஆகிட்டாங்கங்கிற விஷயம் தெரிய வந்ததும் நம்ம 4 ஸ்பைஸையும் பிடிக்கிறதுக்காக கமாண்டோஸை கூட்டிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாரு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு வாட்ச்மேன் தாத்தா அவங்க ஆளுங்களை அங்கே வர வச்சு அங்கே இருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது வாட்ச்மேன் தாத்தாக்கே தெரியாமல் அவரை ஃபாலோ பண்ணி வந்த அவரோட பையனுமே காரில் ஏறிடுறான். தென் நம்ம ஹீரோவை தேடி பேஸ்மெண்ட்டுக்கு வர நம்ம ஹீரோயின் எப்படியாவது இங்கே இருந்து வெளியில் போய் ஹீரோவை காப்பாற்றிடலான்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டாக அங்கே வர நம்ம பிளாக் டைகர், நீ ஹீரோவை நினச்சி கவலைப்படாத, பிகாஸ் அவங்க கிட்ட $300 மில்லியன் பணம் இருக்கிறதுனால கண்டிப்பாக யாரும் அவங்க 4 பேரையும் எதுவும் பண்ண மாட்டாங்க. பட் உன்னோட அப்பா இங்கே இருந்துட்டு இருக்க எல்லா ஹோஸ்டேஜஸையும் கொலை பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காரு, அதனால நாம 2 பேரும் தான் இங்கே இருந்துட்டு இருக்க எல்லா ஹோஸ்டேஜஸையும் காப்பாற்றுற பொறுப்பில் இருக்கோன்னு பிளாக் டைகர் சொல்கிறதுனால ஹீரோயினுமே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகுறா. அப்புறம் என்ஜங்ஷூ 4 நார்த் கொரியன் ஸ்பைஸையும் தேடி கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி கொலை பண்ண சொல்லி எல்லா செக் போஸ்ட்டுக்கும் போலீஸுக்கும் அப்புறம் என்னென்ன இருக்காங்களோ எல்லாருக்குமே ஆர்டர் கொடுத்துட்றாரு. இன்னொரு சைடு வாட்ச்மேன் தாத்தா தன்னோட பையனை அந்த கார்ல இருந்து இறங்க சொல்லவும், நீங்க என்ன நடக்குதுங்கிற உண்மையை சொன்னா மட்டும்தான் நான் கார்ல இருந்து இறங்குவேன்னு சொல்லி அவன் பயங்கரமா அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ வாட்ச்மேன் தாத்தா வேற வழி இல்லாம துப்பாக்கி எடுத்து காட்டி மிரட்டி அவன் அந்த கார்ல இருந்து இறக்கி விட்டுட்டு, உன்னோட அப்பாவானா எப்பயோ இறந்து போயிட்டேன்னு நினச்சிக்கோன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தனியாக இறக்கி விட்டுட்டு காரில் அங்கே இருந்து வாட்ச்மேன் தாத்தா கிளம்பிடுறாரு. கட் பண்ணா இங்கே நம்ம வார்டன், இத்தனை நாளாக எனக்கு வாட்ச்மேன் தாத்தா ஒரு நார்த் கொரியன் ஸ்பைங்கிற விஷயமே தெரியாமல் இருந்திருக்குன்னு சொல்லி பயங்கரமாக புலம்பவும், இப்போ அதெல்லாம் நினச்சி நமக்கு வருத்தப்பட நேரம் இல்லை. ஒன்ஸ் இந்த ஹாஸ்டலுக்குள்ளே போலீஸ் வந்தாங்கன்னா நான் தான் இங்கே இருக்கிற எல்லா ஹோஸ்டேஜஸையும் காப்பாற்றி ஆகணும். பட் அதுக்குள்ளே எப்படியாவது ஹேனா அந்த ரிப்போர்ட்டரை கூட்டிகிட்டு வந்துட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டே நம்ம பிளாக் டைகர் ரைஃபிளை லோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுவே இங்கே நம்ம ஹேனா கண்டிப்பாக இந்த ரிப்போர்ட்டரை ஹாஸ்டல் வரைக்கும் கூட்டிகிட்டு போக முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறா. பிகாஸ் ஏற்கனவே ஏஎன்எஸ்பி ஆளுங்க கிட்ட இந்த ரிப்போர்ட்டர் பயங்கரமாக அடி வாங்கியிருப்பார்ல, அதனால யாருக்கும் தெரியாமல் டைரக்டாகவே ஒரு எஃப்எம் ஸ்டேஷனுக்கு ரேடியோ ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறா. இங்கே நம்ம ஆளுங்க 4 பேரும் காரில் போயிட்டு இருக்க வழியில் போலீஸ் இவங்க 4 பேரையுமே தேடிட்டு இருக்கிறதுனால நம்ம லீ அங்கே வெறும் 2 போலீஸ் தான் இருந்துட்டு இருக்காங்க, நானே அவங்கள சுட்டு கொலை பண்ணிடுறேன்னு சொல்கிறதுக்கு. ஒருவேளை நாம் அப்படி பண்ணோன்னா கண்டிப்பாக நாம் எங்கே போயிட்டு இருக்கோங்கிறத போலீஸுமே கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நமக்கு வேற வழியே இல்லை, 4 பேருமே கண்டிப்பாக பிரிஞ்சு தான் ஆகணும். முக்கியமாக போலீஸுக்கு ஜோ அண்ட் லீயோட ஃபேஸ் தெரியாததுனால நம்ம ஹீரோ நீங்கள் 2 பேரும் காரில் போங்க, நானும் டாக்டரும் சீக்கிரமாக நடந்து வந்துடுறோன்னு சொல்லி லீ கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்றாரு. பாவம் லீக்கு ஹீரோவை விட்டு போக மனசே இல்லை, பயங்கரமாக அலறான். பட் நம்ம ஹீரோ நீ எதுக்காகவும் வருத்தப்படாத, எப்படியும் நாங்கள் 2 பேரும் கண்டிப்பாக குறிப்பிட்ட டைம்குள்ளே வந்துடுவோன்னு லீக்கு ஆறுதல் சொல்லி அங்கேருந்து லீயையும் ஜோவையும் அனுப்பி வச்சுட்டு நம்ம டாக்டரும் ஹீரோவும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் என்ன, ஹீரோ சொன்ன மாதிரி போலீஸால் லீயையும் ஜோவையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலை. பத்தாவதுக்கு இப்போ நம்ம ஆளுங்க 2 பேரும் ஏஎன்எஸ்பி டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான காரில் போயிட்டு இருக்கிறதுனால ராஜ மரியாதையோட செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணுறாங்க. கட் பண்ணா தடாலடியா ஸ்டுடியோக்குள்ளே போகிற நம்ம ஹேனா கன்னை காட்டி மிரட்டி அங்கே இருந்துட்டு இருக்க எல்லா ஆர்ஜேஸையும் வெளியில் அனுப்பி வச்சுட்டு அவள் பிளான் பண்ண மாதிரி ரிப்போர்ட்டரை விட்டு அந்த எலெக்ஷன் ஸ்கேமை பற்றியுமே பேச வைக்கிறா.
ஈவன் நம்ம ரிப்போர்ட்டருமே ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன நடந்துச்சோ, அதாவது ப்ரொஃபசர் ஹான் கேஸ், இந்த எலெக்ஷனுக்காக $300 மில்லியன் பணம் கைமாற போற விஷயம், முக்கியமா இந்த மேட்டரை பத்தி வெளியில யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆளுங்கட்சி ஆளுங்க தான் ஹாஸ்டலுக்குள்ள இருந்துட்டு இருக்க எல்லா ஹோஸ்டேஜஸையும் கொலை பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. அப்புறம் நம்ம ஹேனா எப்படியும் இந்த நியூஸை ஹாஸ்டல்ல இருந்துட்டு இருக்க எல்லாரும் கேட்பாங்கங்கிறதுனால ஃபர்ஸ்ட் பிளாக் டைகர் கிட்ட, நான் உங்ககிட்ட இதை பற்றி சொல்லாமல் கேட்காம இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை. மேபி நான் ரிப்போர்ட்டரை ஹாஸ்டலுக்கு கூட்டிகிட்டு வர ட்ரை பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு நடுவில் நிறையவே தடைகள்லாம் வந்திருக்கும். அதையும் தாண்டி நான் இந்த உண்மையை வெளி உலகத்துக்கு சொல்ல ட்ரை பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு ஆளுங்கட்சி ஆளுங்க வேற ஏதாவது பெரிய சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நான் இப்படி பண்ணேன்னு பிளாக் டைகர் கிட்ட சொல்லிட்டு, பசங்களா உங்களை காப்பாத்துறதுக்காக இதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டலுக்குள்ள யாராவது வருவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. இது உங்களோட வாழ்க்கை. ஸோ நீங்க தான் உங்களை காப்பாத்திக்கணும். அதனால எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் அதை நீங்க எல்லாரும் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருங்கன்னு ஹேனா ஹோஸ்டேஜஸ் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கும் போதே ப்ராட்காஸ்டிங்கை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் டாக்டரும் ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால ஒரு மலைக்கு அடியில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட, நீங்க இங்கே இருந்து வேற ஒரு நாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கவும், நம்ம ஹீரோ அதுக்கான பதிலை சொல்லாம டாக்டர் கிட்டேயே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறாரு. நானா கல்யாணம், ஹஸ்பண்ட், குழந்தைங்க, பாத்திரம் துளக்கிறது, சமையல் பண்ணுறது, துணி துவைக்கிறதுன்னு சொல்லி ரொம்பவே சாதாரண வாழ்க்கை வாழ ஆசைப்பட்றேன். பட் அதெல்லாம் நடக்குமா என்னன்னு தான் எனக்கு தெரியலன்னு டாக்டர் சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோ கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு கேசட் எடுத்து பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். தென் இப்போ நம்ம ஹேனா ரீசெண்டாக பண்ண சம்பவத்தினால பயங்கர காண்டாகிற என்ஜங்ஷு கமிஷனரை ரிலீஸ் பண்ண சொல்லி அவரை வச்சு ஹேனாவை போட்டு தள்ளுறதுக்காக பிளான் பண்ணிடுறாரு. ஸோ கமிஷனர் போய் பார்க்குறச்ச நம்ம ஹேனா அந்த ஸ்டுடியோக்குள்ளே இருந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுனால கிளாஸை உடைச்சி உள்ளே போய் நம்ம ஹேனாவையும் இந்த ரிப்போர்ட்டரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பட் நம்ம ஹேனாவோட கண்ணு முன்னாலேயே கமிஷனர் அந்த ரிப்போர்ட்டரை ஷூட் பண்ணிடுறதுனால நம்ம ஹேனா இன்னும் டென்ஷன் ஆகி செம்மையாக கத்த ஆரம்பிச்சிடுறா. அப்போ அங்கே ரொம்பவே கோவமாக வர நம்ம ஹேனாவோட அப்பா அவ கன்னத்திலேயே பலார்னு அரைஞ்சி கமிஷனர் கிட்ட, இதுக்கு எல்லாமே காரணம் அந்த பிளாக் டைகர் தான், அவனோட பேச்சை கேட்டுட்டு தான் என் பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு பிளாக் டைகர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹேனாவோட அப்பா ரொம்ப பெரிய அரசியல்வாதிங்கிறதுனால தான் கமிஷனர் ஹேனாவை கொலை பண்ணாமல் அவங்க அப்பா கிட்டேயே ஒப்படைச்சிடுறாரு. அப்போதான் ஹேனாவோட அப்பா, எனக்கு நீயும் அந்த பிளாக் டைகரும் லவ் பண்ண விஷயம் பிடிக்காததுனால தான் பிளாக் டைகரை ஆளுங்களை வச்சு மிரட்டி இந்த ஊரில் இருந்து வெளியில் அனுப்பி வச்சேன். அப்படி இருக்கும்போது நீ ஏன் திரும்ப அவன் பின்னாலேயே போயிட்டு இருக்கன்னு கேட்டு பயங்கரமாக கத்துனதுக்கப்புறம், அட பாவி தகப்பா, இந்த வேலையை நீ தான் பாத்தியா? இது தெரியாமல் பிளாக் டைகர் என்னை எதுக்காக விட்டுட்டு போனாருங்கிறதே புரியாமல் அவரை தேடி நான் நாடு நாடா அலைஞ்சிட்டு இருந்தேனேயா, கடைசியில் நீ தான் இந்த வேலையை பார்த்துருக்கியான்னு கேட்டு பயங்கரமாக கத்த. அதுக்கு மேலே ஹேனாவோட அப்பா அவளை அடிக்கிறதுக்காக போகும்போது கமிஷனர் தடுத்துடுறதுனால, சார் என் பொண்ணை நீங்கள் கூட்டிகிட்டு போய் அடி வெளுன்னு வெளுங்க, அவள் எப்படியாவது அந்த பிளாக் டைகரை மறக்கணும். முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, பிளாக் டைகரை கொன்னுடுங்கன்னு ஹேனாவோட அப்பா சொல்கிறதுனால அவ்வளோதான். ஹேனா செம்ம டென்ஷன் ஆகி, யோ தகப்பா, அந்த மாதிரி ஏதாவது மட்டும் பண்ண கண்டிப்பாக நானே உன்னை போட்டு தள்ளிடுவேயான்னு சொல்லி கத்துறதுனால ஏஎன்எஸ்பி ஆளுங்க அவள் கத்த அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. கட் பண்ணா ஹார்பருக்கு வந்த நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கச்ச லீக்கு நிலாவை பார்க்கும்போது அவங்க ஊரில் இருக்கிற ஒரு ஃபேமஸான சாப்பாடு ஞாபகம் வருதுனால, நான் வீட்டுக்கு போனதுமே எங்கள் அம்மா கிட்ட அந்த சாப்பாடு தான் செஞ்சு கேட்க போகிறேன். முக்கியமாக சவுத் கொரியாவில் சிக்கன் ரெசிபீஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லவும், இல்லை கப் நூடுல்ஸ் தான் நல்லா இருக்குன்னு ஜோ சொல்கிறான். இப்படியே இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கச்ச டக்குன்னு நம்ம லீ கீழே விழுந்துடுறான். என்னன்னு பார்த்தா லீயை யாரோ ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. பாவம் நம்ம ஜோக்கு ஒன்றுமே புரியல, யார் இப்படிலாம் பண்ணுறதுன்னு சொல்லி திரும்பி பார்க்குறச்ச வேற யாரும் இல்லை, வாட்ச்மேன் தாத்தா தான். ஈவன் நம்ம ஜோவுமே அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். பட் வாட்ச்மேன் தாத்தா ஜோவை ஷூட் பண்ணிட்டு ஹீரோவும் டாக்டரும் எங்கன்னு கேட்குறச்ச நம்ம ஜோ காட்டி கொடுக்காம, நான் இந்த மாதிரி தான் இறந்து போனேன்னு எங்கள் அம்மா கிட்ட தயவு செஞ்சு சொல்லிடாதீங்கன்னு சொல்லவும் டக்குன்னு வாட்ச்மேன் தாத்தா கூட வந்தவங்க ஜோவை ஷூட் பண்ணிடுறாங்க. தென் நம்ம லீ அண்ட் ஜோவோட டெட் பாடியை பக்கத்தில் இருக்கிற கடலில் கல்லை கட்டி தூக்கி போட்டுடுறாங்க. அதுவே இந்த கட்சியோட தலைவர் என்ஜங்ஷு இந்த கேஸை சரியாக ஹேண்டில் பண்ணாததுனால தான் ஹேனா இப்போ இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பண்ணி வச்சிட்டாங்கிறதுனால இதுக்கப்புறம் இந்த கேஸை பார்த்துக்க சொல்லி அரெஸ்ட் பண்ணப்பட்டு இன்னர் வேரோட அடி வாங்கிட்டு இருக்க நம்ம நாம்டெயில் கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. ஸோ அந்த கட்சி தலைவரே தனக்கு தன்னோட பழைய பதவியை திரும்ப கொடுத்துட்டதுனால நாம்டெயில் இவ்வளோ நேரமாக தன்னை அடிச்சிட்டு இருந்த ஏஎன்எஸ்பி ஆளுங்க எல்லாரையுமே போட்டு அடின்னு அடிச்சுட்டு என்ஜங்ஷுவோட அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு ஆஃபீஸுக்குமே வராரு. அடுத்த சீனில் நம்ம ஹீரோவும் டாக்டரும் ஹார்பருக்கு வந்து பார்க்குறச்ச லீயும் ஜோவும் அங்கே இல்லாததுனால மேபி அவங்க கப்பலுக்குள்ளே போயிருப்பாங்கன்னு நினச்சி இவங்க ரெண்டு பேரும் காரில் உட்காந்து நியூஸ் கேட்க ஆரம்பிக்கும் போது தான் இந்த மாதிரி அந்த ஹாஸ்டலுக்குள்ளே ஹோஸ்டேஜஸாக இருந்துட்டு இருக்க என்ஜங்ஷுவோட பொண்ணு நார்த் கொரியன் ஸ்பைஸ்க்கு ஹெல்ப் பண்ணதுனால இதுக்கப்புறம் என்ஜங்ஷு இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போகிறதில்ல.
அவருக்கு பதிலாக நாம்டேயில் தான் களத்தில் இறங்க போறாருங்கிற விஷயம் நம்ம ஆளுங்க 2 பேருக்கும் தெரிய வருது. கண்டிப்பாக நாம்டேயில் அங்கே இருந்துட்டு இருக்க எல்லா ஹோஸ்டேஜஸையுமே கொன்னுருவான். ஸோ நான் கண்டிப்பாக அங்கே போய் ஆகணும்னு ஹீரோ சொல்ல டாக்டர் பயங்கரமாக ஷாக் ஆகி ஒருவேளை நீ அங்கே போனீன்னா கண்டிப்பாக உன்னை கொலை பண்ணிடுவாங்கன்னு ரிப்ளை பண்ணுறதுனால இல்லை டெஃபினெட்லி என்னால் ஹீரோயினை அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தில் விட்டுட்டு வர முடியாதுன்னு ஹீரோ சொல்ல, அப்போ நீ என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? நான் உனக்காக தானே அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பணத்தை எடுத்துக்கிட்டு திரும்ப அந்த ஹாஸ்டல்குள்ளேயுமே வந்தேன். பட் இப்போ நீ என்னை இங்கே தனியாக விட்டுட்டு போகிறதுல எந்த ஒரு நியாயமுமே இல்லைன்னு டாக்டர் ரிப்ளை பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ இல்லை நான் கண்டிப்பாக ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக திரும்ப ஹாஸ்டலுக்கு போயே ஆகணும்னு சொல்கிறதுனால, இங்கே பார் இப்போ நம்மக்கிட்ட நிறையவே பணம் இருக்குது, நாம் இங்கேருந்து தப்பிச்சு வெளியில் போயிட்டோன்னா கண்டிப்பாக இந்த பணத்தை யூஸ் பண்ணி ரொம்பவே சந்தோஷமாக வாழலாம், நீ தான் இதுக்கப்புறம் எது வாழ்ந்தாலுமே முடிவு பண்ணுன்னு டாக்டர் சொல்ல, நம்ம ஹீரோ ஐம் சாரி என்னால் முடியாதுன்னு ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம வாட்ச்மேன் தாத்தாவும் அவரோட ஃப்ரெண்டும் வந்து நம்ம டாக்டரையும் ஹீரோவையும் கன் பாயிண்டில் லாக் பண்ணிடுறாங்க. அப்போதான் நம்ம ஹீரோக்கும் டாக்டருக்கும் வாட்ச்மேன் தாத்தாவுமே அவங்கள மாதிரி ஒரு நார்த் கொரியன் ஸ்பை தாங்கிற விஷயம் தெரிய வந்ததுமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. தென் நார்த் கொரியன் கவர்மெண்ட் சொன்ன மாதிரியே இந்த இன்னொரு வயசான ஸ்பை டாக்டர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஹீரோ வாட்ச்மேன் தாத்தா கிட்ட ஜோவும் லீயும் எங்கன்னு கேட்குறச்ச, கண்டிப்பாக யாராலையும் நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ முடியாது, நீ இந்த மாதிரி துரோகம் பண்ணுறங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே உன் ஆளுங்க 2 பேருமே உன்னை கொலை பண்ணியிருக்கணும். பட் அப்போவே அவனுங்க 2 பேரும் அந்த மாதிரியெல்லாம் பண்ணாததுனால தான் இப்போ அவனுங்க 2 பேருக்கும் இந்த மாதிரி ஒரு மோசமான எண்டு வந்துருச்சுன்னு வாட்ச்மேன் தாத்தா சொல்கிறதுனால ஹீரோக்குமே அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்கங்கிற விஷயம் புரிய வருது. ஸோ ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணி, நீங்கள் இத்தனை வருஷமாக நார்த் கொரியன் ஸ்பையாக இருந்ததுனால யாருக்கு என்ன யூஸ், நீங்கள் யாருங்கிற உண்மை உங்கள் பையனுக்கே தெரியாது, அப்போ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பையனுக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருந்திருக்க மாட்டீங்க, அதே மாதிரி நாங்களும் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதிலிருந்து வெளியில் வர ட்ரை பண்ணோம். ஈவன் எனக்கு இப்போது மரணத்தை பார்த்து கூட பயம் இல்லை. பட் இப்போ நாம்டேயில் அந்த பொறுப்புக்கு வந்துட்டதுனால ஹீரோயினுக்கு தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஸோ அடுத்து என்ன ஆகுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும்னு ஹீரோ வாட்ச்மேன் தாத்தா கிட்ட சொல்ல, இவ்வளோ நேரமாக ஏதோ பெரிய வீர சிங்கம் மாதிரி பேசிகிட்டு இருந்த வாட்ச்மேன் தாத்தா இப்போ நம்ம ஹீரோயினோட பேரை கேட்டதுமே மனசுருகிடுறாரு. பிகாஸ் நம்ம ஹீரோயின் தான் இவர் மேலே ரொம்பவே பாசமாக இருந்தா இல்லையா? ஸோ அந்த பாசம் இப்போ நம்ம வாட்ச்மேன் தாத்தாவோட மனசில் ஒரு பெரிய கலவரமாக மாறுறதுனால ஹீரோயினுக்கு என்ன ஆக போதோன்னு சொல்லி யோசிக்கும் போது, அட என்னையா இன்னும் பேசிகிட்டு இருக்க கதையை முடிக்காமன்னு சொல்லி அந்த இன்னொரு ஸ்பை நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணுறதுக்காக வரும்போது டக்குன்னு நம்ம வாட்ச்மேன் தாத்தா அந்த ஸ்பையை சுட, அவர் நம்ம வாட்ச்மேன் தாத்தாவை சுடன்னு சொல்லி 2 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஷூட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. கட் பண்ணா இங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக். ஆக்சுவலாக இப்போ வார்டனாக இருந்துட்டு இருக்க நம்ம வார்டனுக்கு முன்னால் அந்த ஹாஸ்டலில் வேற ஒருத்தங்க வார்டனாக இருந்திருப்பாங்க இல்லையா? அந்த வார்டன் ஜெர்மனியில் படித்தப்போ அவங்க ப்ரொஃபஸர் வீட்டில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ஒயின் குடிச்சிருப்பாங்க. அந்த ஒயின் நார்த் கொரியன் ஸ்பெஷலுங்கிறதுனால நார்த் கொரியாவில் மட்டும்தான் கிடைக்கும். ஈவன் அந்த ப்ரொஃபஸருமே நார்த் கொரியனாக இருந்திருப்பாரு. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் அந்த வார்டன் நம்ம வாட்ச்மேன் தாத்தாவோட ரூமில் அந்த நார்த் கொரியன் ஸ்பெஷல் ஒயினையுமே பார்த்துருப்பாங்க. ஸோ வாட்ச்மேன் தாத்தா கிட்ட போட்டு வாங்க ட்ரை பண்ணும்போது வாட்ச்மேன் தாத்தாவுமே தான் ஒரு நார்த் கொரியன் ஸ்பை தாங்கிறத கெத்தாக ஒத்துக்கிறது மட்டும் இல்லாமல், இத்தனை வருஷமாக நான் உங்ககிட்ட வேலை பார்த்துட்டேன், ஸோ ஒன்று இப்போ எனக்கு கொல்ல மனசில்லை, பேசாமல் நீயுமே என் கூட சேர்ந்து ஒரு நார்த் கொரியன் ஸ்பையாக இருந்துடுன்னு சொல்லி அந்த வார்டன் கிட்ட அப்ரோச் பண்ணுறச்ச, என் நாட்டை காட்டி கொடுத்து நான் ஒரு ஸ்பையாக இருந்து தான் உயிர் வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை, நான் கண்டிப்பாக உன்னை பற்றின உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறேன்னு சொல்லி கால் பண்ணுறதுக்காக போகும்போது வாட்ச்மேன் தாத்தா அந்த வார்டனோட கழுத்தை ஒரு கையாலேயே இறுக்கமாக நெரிச்சு கொலை பண்ணியிருப்பாரு. அப்படிதான் அந்த வார்டனுமே இறந்து போயிருப்பாங்க. பட் நம்ம வாட்ச்மேன் தாத்தா தன்னோட உண்மையான அடையாளத்தை மறைக்கிறதுக்காக தான் சூசைடு அது இதுன்னு சொல்லி கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து விட்டுருப்பாரு. தென் நம்ம ஹீரோ டாக்டரை ரிலீஸ் பண்ணி நீங்கள் இங்கே இருந்து பத்திரமா நம்ம நாட்டுக்கு போங்கன்னு சொல்லவும், டாக்டர் நம்ம ஹீரோ கிட்ட அந்த $300 மில்லியன் பணத்துக்கான சர்டிஃபிகேட்டையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து, நீங்கள் இதை பத்திரமா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இது உங்களோட உயிரை காப்பாற்றுன்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோ வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க, பிகாஸ் நாங்கள் இல்லைனாலும் நீங்கள் திரும்ப எப்படியும் கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு போயிடுவீங்க. ஸோ நீங்கள் நம்ம நாட்டுக்கு போனதுமே ஃபர்ஸ்ட் வேலையாக எங்கள் 3 பேரோட ஃபேமிலியும் எந்த ஒரு ப்ராப்ளம்லையுமே மாட்டாமல் பத்திரமா அவங்கள வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக வாழ வைங்க, இதுதான் நம்ம 4 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்காக நீங்கள் எங்களுக்காக செய்ய போகிறதுன்னு சொல்லவும், நம்ம டாக்டருமே ஹீரோவை விட்டு பிரிஞ்சு போக மனசே இல்லாமல் கண் கலங்கிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுவே இங்கே நம்ம பிளாக் டைகர் இப்போ இந்த ப்ராப்ளம் தலைக்கு மீறி மேலே போயிட்டதுனால வேற வழியே இல்லாமல் என்ஜங் ஷூக்கு கால் பண்ணி காலில் விழுந்து கெஞ்சாத குறையா, தயவு செஞ்சு ப்ளீஸ் எல்லா ஹோஸ்டேஜஸையும் உயிரோடு ரிலீஸ் பண்ணிடுங்க, கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் ஸ்கேமை பற்றி யாரும் யார்கிட்டையும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஈவன் நானுமே இந்த ஏஎன்எஸ்பி டிபார்ட்மெண்ட்லேருந்து என்னோட வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன்னு எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. பட் பாவம் என்ஜங் ஷூ, ஏன்னா இப்போ தான் இந்த பொறுப்பு அவரை விட்டு நாம்டேலுக்கு போயிடுச்சு இல்லையா? அதே நேரம் தன்னோட பொண்ணை காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக
ஓகே, நானே இந்த எலெக்ஷன் ஸ்கேமை பற்றின உண்மைகள் எல்லாத்தையுமே ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்லிடுறேன். நீயும் கரெக்டாக 5 நிமிஷத்தில் எல்லா பொண்ணுங்களையும் ரிலீஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு கமிஷனர் கிட்ட ரிப்போர்ட்டர்ஸை கூப்பிட சொல்கிறாரு. பட் இந்த கமிஷனர் திரும்ப நம்ம பிளாக் டைகருக்கே கால் பண்ணி, நீயும் என்ஜங் ஷூவும் இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்க மாதிரி கண்டிப்பாக இங்கே எதுவுமே நடக்க போகிறதில்ல. அப்படின்னு யாரையாவது ரிலீஸ் பண்ணால் கூட நாங்கள் அவங்கள ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் எல்லாருமே ஒழுங்காக ஹாஸ்டலுக்குள்ளே இருக்கிற வழியை பாருங்கன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. பாவம் நம்ம பிளாக் டைகர் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கன்ஃபியூஷனில் புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. பத்தாவதுக்கு ஹாஸ்டலுக்குள்ளே இருந்துட்டு இருக்க ஹோஸ்டேஜஸோட பேரண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான சிச்சுவேஷன் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எங்கே அவங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆகிருமோன்னு சொல்லி பதறி போய் கத்தி கதற ஆரம்பிச்சிடுறாங்க. முக்கியமாக இந்த நாம்டையில் வேற அந்த மொத்த ஹாஸ்டலையும் வெடிக்க வைக்கிறதுக்காக ஒரு பெரிய பீரங்கியை எடுத்துக்கிட்டு ஸ்பாட்டுக்குமே வந்துடவும் அங்கே இருக்கிற பொதுமக்கள்லாம் பார்த்து ரொம்பவே பயந்துடுறாங்க. தென் கண்ட்ரோல் ரூமுக்கு வர நாம்டேயில் என்ஜங் ஷோவை பார்த்து, இதுக்கப்புறம் உனக்கு தான் இங்கே வேலை இல்லைல்ல, ஸோ என்ன பண்ணிட்டு இருக்க, இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்க கிட்ட அந்த ரிமோட் பாக்ஸ் எங்கன்னு கேட்குறச்ச, எது இதையா நீ தேடிட்டு இருக்கன்னு சொல்லி என்ஜங் ஷூ அந்த ரிமோட் பாக்ஸை கீழே போட்டு உடச்சி சல்லி சல்லியாக நொறுக்கிடுறாரு. அவ்வளோதான், நாம்டையில் பயங்கரமாக காண்டாகி என்ஜங் ஷூ மூஞ்சி மேலேயே ஒரு கிக்கு விட, அட லூசு பயலே உனக்கு என்ன நடக்குதுங்கிறது புரியுதா இல்லையா? ஏற்கனவே ஹேனா இந்த எலெக்ஷன் ஸ்கேமை பற்றி ரேடியோவில் சொல்லிட்டா. ஸோ இதுக்கப்புறம் நாம் ஹோஸ்டேஜஸ் எல்லாரையுமே கொலை பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் ஆளுங்கட்சி, அதாவது நம்மளோட கட்சி தோற்று போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குன்னு என்ஜங் ஷூ எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. பட் நாம்டையில் அதெல்லாம் கேட்குறதாவே இல்லை. நான் போட்ட பிளான் தான், கண்டிப்பாக நான் எல்லா ஹோஸ்டேஜஸையும் கொலை பண்ணிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன்னு சொல்லி களத்துலையுமே இறங்குறாரு. இதனால நம்ம என்ஜங் ஷூ அவங்க ஆளுங்களுக்கு கால் பண்ணி ஹேனாவை ரிலீஸ் பண்ண சொல்கிறதுனால ரிலீஸ் பண்ணப்பட்ட நம்ம ஹேனா திருட்டுத்தனமாக ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு ஹாஸ்டலில் இருந்துட்டு இருக்க ஹாஸ்டேஜஸ் எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக ஸ்பாட்டுக்கு வேகமாக வரா. தென் நம்ம பிளாக் டைகர் ஹீரோயின் கிட்டையும் வார்டன் கிட்டையும் கமிஷனர் இந்த மாதிரியெல்லாம் பேசினாருன்னு சொல்லிட்டு இருக்கச்ச கரெக்டாக உள்ளே வர நம்ம இன்சார்ஜ் பொண்ணு வார்டன் கிட்ட, அந்த கமிஷனர் பண்ண டார்ச்சர் தாங்க முடியாம தானே என்னோட அக்கா சூசைட் பண்ணி செத்து போனாங்கன்னு கேட்க நம்ம வார்டனுமே ஆமான்னு ரிப்ளை பண்ணுறதுனால, ஓகே நான் அந்த கமிஷனர் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லி பிளாக் டைகர் கிட்ட வாக்கி டாக்கியை கேட்குறா. ஆனால் அவர் அவகிட்ட கொடுக்கறதுக்காக யோசிக்கிறாரு. இருந்துமே நம்ம வார்டன் கொடுக்க சொல்லவும் பிளாக் டைகருமே வேற வழி இல்லாமல் இன்சார்ஜ் பொண்ணுக்கிட்ட வாக்கி டாக்கியை கொடுத்துட்றாரு. நான் தான் உங்ககிட்ட ரொம்ப நாளாகவே இந்த ஹாஸ்டலுக்குள்ளே நடந்துட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் பற்றி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க இன்சார்ஜ் பொண்ணு பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஹாஸ்டலில் இருந்துட்டு இருக்க எல்லா பொண்ணுங்களுமே பெரிய பெரிய பேனர்லாம் ரெடி பண்ணி இந்த எலெக்ஷன் ஸ்கேமை பற்றி எல்லாருக்குமே தெரியப்படுத்தி அவங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக மொட்டை மாடிக்குமே போயிட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃபோர்ஸை கூட்டிகிட்டு மொட்டை மாடிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி கொலை பண்ணிடலான்னு சொல்லவும், இந்த லூசு கமிஷனருமே நம்ம இன்சார்ஜ் பொண்ணு சொல்கிற எல்லாத்தையுமே நம்பி பேஸ்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்க அந்த பெரிய கமாண்டோ படையை அப்படியே ஹாஸ்டலுக்குள்ளே மொட்டை மாடிக்கு அனுப்புகிறாங்க. இப்போ நம்ம இன்சார்ஜ் பொண்ணோட பிளான் என்னன்னா, எல்லாருமே மாடிக்கு போகிற அந்த கேப்பில் இவங்க எல்லாருமே பேஸ்மெண்ட் வழியாக வெளியில் வந்துடலாங்கிறது தான். ஸோ இதை புரிஞ்சுக்கிற நம்ம பிளாக் டைகர், சூப்பர்மா செம்மம்மா, ஓகே சீக்கிரமாக நம்ம எல்லாருமே இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி ஹோஸ்டேஜஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து பேஸ்மெண்ட் வழியாக கிளம்புறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. என்னதான் இந்த இன்சார்ஜ் பொண்ணு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நிறையவே கோளாறு பண்ணியிருந்தாலும் லாஸ்ட் நேரத்தில் ரொம்பவே நல்லவளாக மாறி எல்லாரோட உயிரையுமே காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் என்ன, கமிஷனர் சொன்ன பேச்சை கேட்டுட்டு கமாண்டோ பட அந்த ஹாஸ்டலுக்குள்ளே வருது. அதே நேரம் பிளாக் டைகர் எல்லா பொண்ணுங்களையும் கூட்டிகிட்டு பேஸ்மெண்ட்டுக்குமே வந்துடுறாரு. அப்போன்னு பார்த்து பேஸ்மெண்ட் வழியா நம்ம ஹீரோ உள்ள வர பிளாக் டைகர் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகி, டேய் மச்சான் உன்னை திரும்ப பார்க்கவே மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் பரவாயில்ல நீ வந்துட்டியேன்னு சொல்லவும், எனக்கு இப்படி எல்லாரையும் ஆபத்தில் விட்டுட்டு போக மனசு இல்லை, அதனால தான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எங்கன்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக என்ன ஆகிருக்கும்னா, நம்ம ஹோஸ்டேஜஸ் எல்லாருமே ஹாஸ்டல்லேருந்து வெளியில் வரும்போது இந்த சமையல்கார அம்மாவுக்கு தான் அடிக்கடி ஒரு மாதிரி ஆகிரும்ல. ஸோ ஜோ அந்த ஹாஸ்டலுக்குள்ளே இருந்துட்டு இருக்கான்னு நினச்சி மை சன்னை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி திரும்ப ஆப்போசிட் சைடில் ஓடி இருப்பாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின், வார்டன், இன்சார்ஜ் பொண்ணு இவங்க 3 பேரும் ஃபாலோ பண்ணி ஓடுறச்ச தெரியாமல் சமையல்கார அம்மா ஒரு பாம்பை மிதிச்சிடுறதுனால பிளாஸ்ட் ஆகிரும். ஈவன் சமையல்கார அம்மாக்குமே இதனால பயங்கரமாக அடிபட்டிருக்கும், பட் உயிரோட தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள இப்போ ரொம்பவே சேஃபாக அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால தான் நம்ம ஹீரோயின், வார்டன், இன்சார்ஜ் பொண்ணு இவங்க 3 பேருமே மிஸ் ஆகிறாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக திரும்ப உள்ளே போயிடுறாரு. அப்போன்னு பார்த்து அங்கே நம்ம ஹேனா பஸ் எடுத்துகிட்டு வந்துடுறதுனால பிளாக் டைகர் எல்லா ஹோஸ்டேஜஸையுமே அந்த பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு ஹேனா கிட்ட பாய் கூட சொல்லாமல் உள்ளே போகிறதுனால மனசு தாங்கிக்க முடியாத நம்ம ஹேனா உடனே பிளாக் டைகரை காண்டாக்ட் பண்ணி, என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்காக வெளியில் வாங்க, ஒரு வேளை நீங்கள் அங்கே ஏதாவது செத்து போனீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லவும், நான் அப்படி செத்து போகிறதா இருந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட அடி வாங்கி உன்னோட புருஷனாக தான் செத்து போவேன்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் டைகர் காலை கட் பண்ணிடுறாரு.
பாவம் நம்ம ஹேனாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உள்ள பிளாக் டைகர் போயிட்டாரு. அதே நேரம் பஸ்ஸில் 30க்கு மேற்பட்ட ஹோஸ்டேஜஸ் வேற இருந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே காப்பாற்றுற பொறுப்பு அவளுக்கு தான் இருக்குங்கிறதுனால பிளாக் டைகர் எப்படியும் கண்டிப்பாக உயிரோட திரும்ப வந்துருவாருங்கிற நம்பிக்கையிலேயே பயங்கரமாக அழுதுகிட்டு அந்த ஹோஸ்டேஜஸ் எல்லாரையும் காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. கட் பண்ணா நம்ம ஹீரோ திரும்ப வந்துடுறதுனால ஹீரோயின் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகவும், இதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை, சீக்கிரமா எல்லாரும் இங்கேருந்து கிளம்புங்கன்னு நம்ம ஹீரோ எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்காக ட்ரை பண்றான். பட் இவங்க எல்லாரையுமே பார்த்துடுற கமாண்டோஸ் டக்குன்னு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஈவன் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பிளாக் டைகருமே ஸ்பாட்டுக்கு வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்புறம் என்ன, ஒரே டமால் டுமில் டம்மு டும்மு தான். பயங்கரமான கன் ஃபைட்டிங்லாம் இங்கே போயிட்டு இருக்கு. ஒரு வழியாக நம்ம ஆளுங்க எல்லாருமே பேஸ்மெண்ட்டுக்கு, அதாவது வாட்ச்மேன் தாத்தாவோட ரூம் கிட்ட வந்துடுறாங்க. ஆனால் அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோக்கு குண்டடி பட்டுறதுனால பிளாக் டைகர் கிட்ட நான் எல்லாரையும் சமாளிக்கிறேன், நீ எப்படியாவது இங்கேருந்து எல்லாரையும் வெளியில் கூட்டிகிட்டு போயிருன்னு சொல்லி நம்ம ஹீரோ தனியாளாக இருந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் நம்ம பிளாக் டைகருக்கு ஹீரோவை இந்த மாதிரி தனியாக விட்டுட்டு போக மனசே இல்லை. ஸோ நீ ஹீரோயினை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பு, நான் எல்லாரையுமே பார்த்துக்கிறேன்னு எவ்வளவோ சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்காம, நீ எல்லாரையும் காப்பாற்று, நீ தான் எல்லாருக்குமே முக்கியம், நான் எப்படியும் இங்கே இருக்கிற எல்லாரையுமே தடுத்துருவேன், நீங்கள் இங்கேருந்து சேஃபாக கிளம்புங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணுறதுனால பிளாக் டைகர் வேற வழியே இல்லாமல் ஹீரோயினை ரொம்பவே பிடிவாதமாக கூட்டிகிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோ இங்கேயே இருந்து கமாண்டோஸுக்கு அகெயின்ஸ்டாக ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த சவுண்டெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை இப்படி தனியாக விட்டுட்டு வர மனசே இல்லாததுனால திரும்ப ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக எக்ஸிட்ல இருந்து பேஸ்மெண்ட்டுக்கு போகிறா. ஸோ நம்ம பிளாக் டைகருக்கு ஹீரோயினையும் ஹீரோவையும் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாரையுமே காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடுது. அதுவே இங்கே நம்ம ஹீரோ எல்லாரையும் ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு அங்கேருந்து வரும்போது ஹீரோயினை பார்த்துடுறதுனால ரெண்டு பேருமே பயங்கரமாக எமோஷ்னல் ஆகி ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போதான் நம்ம ஹீரோக்கு நிறையவே குண்டடி பட்டிருக்கதை நோட் பண்ணி ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. பத்தாவதுக்கு இப்போ எல்லா ஹோஸ்டேஜஸும் தப்பிச்சு போனாங்களே, அந்த வழியாக வேற கமாண்டோஸ் வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினுக்கு எக்ஸிட் வழியாகவுமே இந்த ஹாஸ்டலை விட்டு வெளியில் போக முடியாது, அதே நேரம் என்ட்ரன்ஸ் வழியாகவுமே வெளியில் போக முடியாததுனால வேற வழியே இல்லாமல் ரெண்டு பேரும் அந்த மாடியில் இருந்துட்டு இருக்க பேய் ரூமுக்கு, அதாவது நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்கில் ஹீரோவை பார்த்துக்கிட்டால அந்த ரூமுக்குமே ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. பட் அப்போது பயங்கரமாக குண்டடிப்பட்டிருக்க நம்ம ஹீரோக்கு வாயிலிருந்து ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் பார்த்து ரொம்பவே பயந்து போய் அதை துடைக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணுறா. பட் விடாமல் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால எப்படியும் நாம் சாக போகிறோங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக உடனே நாம்டெயிலுக்கு கால் பண்ணி, நாங்கள் உங்ககிட்ட இருந்து அடித்த பணத்தை திரும்ப உங்ககிட்டயே கொடுத்துட்றோம், பட் அதுக்கு ஃபேவராக நீ ஹீரோயினை எதுவும் பண்ணக்கூடாது, உயிரோட விட்டுறணும், ஓகேவான்னு கேட்குறதுக்கு. பட் என்னதான் ஸ்டார்டிங்கில் நாம்டெயில் இந்த டீலுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு சொன்னாலும் நம்ம ஹீரோ அந்த பேங்க்குக்கான அக்கௌண்ட் நம்பரை சொன்னதுமே சீக்கிரமாக பாஸ்வேர்ட் சொல்லுன்னு நாம்டெயில் கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோ பாஸ்வேர்டு ஹீரோயினுக்கு தான் தெரியும்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறதுனால நாம்டெயில் செம்மையாக காண்டாகிடுறாரு. அதாவது இப்போ நம்ம ஹீரோட பிளான் என்னன்னா, ஸ்விஸ் பேங்க் மாதிரி இருக்கிற பெரிய பெரிய பேங்க்லலாம் பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் பணத்தை வித்ட்ரா பண்ண முடியும். அதுக்காகவாவது கண்டிப்பாக நம்ம ஹீரோயினை உயிரோட விட்டுருவாங்கங்கிறதுனால தான் இப்போ நம்ம ஹீரோ பாஸ்வேர்டை சொல்லாமல் அக்கௌண்ட் நம்பரை மட்டும் சொல்லிட்டு காலை கட் பண்ணியிருப்பாரு. ஆனால் என்ன, நம்ம ஹீரோ தன்னை இப்படியெல்லாம் காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணுறத பார்க்குற நம்ம ஹீரோயினால் தாங்கிக்கவே முடியல. தயவு செஞ்சு மயங்கிறாத, எழுந்திரின்னு எவ்வளவோ கத்துறா. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஆளுங்க ரெண்டு பேரையுமே கண்டுபிடிச்சி கமாண்டோஸ் அந்த ரூம்குள்ளேயுமே வந்துடுறாங்க. இருந்துமே இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் கூட நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ இப்போ வந்திருக்க கமாண்டோஸ் எல்லாருக்கும் அகெயின்ஸ்டாக கன்னோட இருக்கான். நீ இப்போ அந்த கன்னை கீழே போட்டுட்டு எங்ககிட்ட சரண்டர் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஹீரோயினை உயிரோட விட்டுருவோன்னு அந்த கமாண்டோஸ்லாம் சொல்கிறதுனால நம்ம ஹீரோவுமே கன்னை கீழே வச்சிடுறான். பட் அப்போன்னு பார்த்து ஒரு கருப்பாடு வந்து நம்ம ஹீரோயினை சுட ட்ரை பண்ணுறதுனால நம்ம ஹீரோயினை தள்ளிவிட்டு அந்த புல்லட்டை தான் மேலே வாங்கிக்கிறாரு. இதனால அங்கே இருந்துட்டு இருக்க எல்லா கமாண்டோஸும் நம்ம ஹீரோவை சர்ற மாதிரியா ஹீரோயின் கண்ணு முன்னாலேயே சுடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவோட பிளட்டெல்லாம் பயங்கரமாக தெரிக்குது. சீரியஸ்லி நான் இது வரைக்கும் எத்தனையோ சீரீஸ் பார்த்துருக்கேன், அதில் எவ்வளவோ சோகமான சீன்ஸ்லாம் வந்திருக்கு. நான் லாஸ்ட்டாக ஹேம்ஸ் ஆஃப் டெட்டுங்கிற லீ ஜங் ஷூக் நடித்த ஒரு சீரீஸை பார்த்து தான் பயங்கரமாக அழுதேன். அதுக்கப்புறம் இந்த சீரீஸை பார்த்து தான் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதேன். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியலை. ஆக்சுவலாக இந்த சீரீஸோட செகண்ட் எபிசோட் பார்க்கும்போதே எனக்கு கண்டிப்பாக ஹீரோவும் ஹீரோயினும் சேரவே மாட்டாங்கங்கிறது நல்லாவே தெரியும். பட் நான் இந்த அளவுக்கு ஒரு ட்ராஜடிக்கான எண்டிங்கை எதிர்பார்க்கவே இல்லை. மேபி நம்ம ஹீரோ எப்படியாவது தப்பிச்சு இங்கேருந்து நார்த் கொரியாவுக்கு போயிடுவான், ஹீரோயின் சவுத் கொரியாலேயே இருப்பான்னு நினச்சேன். ஆனால் நம்ம நினச்சது ஒன்று, நடந்திருக்கிறது வேற. ஸோ இது ஒரு ரொமான்டிக் சீரீஸே கிடையாது. பட் என்னதான் இந்த எண்டிங் பெரிய அளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லைனாலும் இதுதான் லாஜிக்கான எண்டிங். வேற ஏதாவது எண்டிங் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஒர்க் அவுட்டே ஆகியிருக்காது. ஓகே, நவ் பேக் டு த ஸ்டோரி.
பயங்கரமான குண்டடிப்பட்டு மரண தருவாயில் இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு டேப், அதாவது கேசட்டை கொடுக்குறாரு. ஈவன் அப்போ கரெக்டாக அங்கே வர நம்ம நாம்டேயில் பாஸ்வேர்டுக்காக ஹீரோயினை தரதரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இறந்து போயிடுறாரு. கட் பண்ணா ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் ஆளுங்கட்சி வின் பண்ணிடுறாங்க. எப்படின்னா, எங்களுக்கும் இந்த என்ஜங்ஷூ நாம்டேயில் கமிஷனர் 3 பேருக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை. அவங்க 3 பேரும் தான் எங்களுக்கு தெரியாமல் ஏதோ எலெக்ஷன் ஸ்கேம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த கட்சி ஆளுங்க எல்லாருமே இவங்க 3 பேரையுமே கழட்டி விட்டுருப்பாங்க. தென் $300 மில்லியன் பணத்தை மோசடி பண்ண குற்றத்துக்காக கமிஷனர் ஒய்ஃபோட பொட்டிக்கு சீல் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பொட்டிக்கில் இருந்துட்டு இருக்க எல்லா பொருளுமே கவர்மெண்டால சீஸ் பண்ணப்படுறது. அதுவே இங்கே நம்ம என்ஜங்ஷோட ஒய்ஃபு வீட்டில் இருந்துட்டு இருக்க பணம், நகை, கோல்டு, பிஸ்கெட் இதெல்லாம் எடுத்துட்டு அங்கேயே இருந்து கிளம்பிடுறாங்க. ஃபைனலாக என்ஜங்ஷூ, நாம்டேயில் கமிஷனர் இவங்க 3 பேருமே பண்ணியிருக்க குற்றங்கள் எல்லாமே கோர்ட்டில் நிரூபிக்கப்பட்டுறதுனால இவங்க 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அதுவே இங்கே திரும்ப மறுபடியும் ஒன்றா சேர்ந்த நம்ம பிளாக் டைகரும் ஹேனாவும் நம்ம ஹீரோவோட கல்லறைக்கு ஒரு ஃப்ளார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹாஸ்டல் தான். இந்த ஹாஸ்டலில் இவ்வளோ பெரிய அம்புலி தும்புலி நடந்துமே இன்னும் இந்த ஹாஸ்டலில் பொண்ணுங்கள்லாம் படிச்சுட்டு தான் இருக்காங்க போல். ஸோ வழக்கமாக கருப்பு ட்ரெஸ்ஸில் சுற்றிட்டு இருக்க நம்ம வார்டன் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கலர்ஃபுல்லான ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம இன்சார்ஜ் பொண்ணு கூட சேர்ந்து ரோல் காலுக்குமே போகிறாங்க. பட் இந்த டைம் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ரொம்பவே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஹீரோவை மீட் பண்ண அந்த கெஃபேல நம்ம ஹீரோ உட்கார்ந்த அதே சீட்டில் உட்காந்து ஹீரோ இறக்கும்போது ஒரு கேசட் கொடுத்தாரு இல்லையா, அதை போட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கரோ, நீயும் நானும் ஃபர்ஸ்ட் டைமாக மீட் பண்ணப்போ நீ டக்குன்னு என்னோட கையை பிடிச்சில, என்னால் அதை மறக்கவே முடியலை. உண்மையை சொல்லணுன்னா நான் உன்னை பார்த்ததுமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒருவேளை நான் ஒரு சாதாரண பையனாக இருந்திருந்தா கண்டிப்பாக நான் அன்னைக்கே என்னோட லவ்வை உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நீயும் நானும் சந்தோஷமாக டேட்டிங்காக போயிருக்கலாம். ஈவன் நம்ம 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக அம்யூஸ்மெண்ட் பார்க், மூவிஸ்ன்னு சொல்லி நிறையவே இடங்களுக்கு போயிருக்கலாம்ல. எனக்கு இந்த மாதிரி உன் கூட நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்பவே ஆசையாக இருக்குது. பட் கண்டிப்பாக என்னால் அதெல்லாம் முடியவே முடியாது. பட் நீ என்னோட கல் மனசில் பூத்த ஒரு அழகான பூவாக டெய்லியுமே மலர்ந்துட்டு தான் இருக்க. மலர்ந்துட்டு எனக்கு சரியாக வரல, மலர்ந்துட்டு தான் இருக்க. அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஆனால் இப்போ நான் கண்டிப்பாக இங்கே இருந்து போய் தான் ஆகணும். இருந்தாலும் கடைசி வரைக்கும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஐ லவ் யூ எங்கிறோன்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த கேசட்டில் பேசி கொடுத்ததை நம்ம ஹீரோயின் இதே மாதிரி அடிக்கடி அந்த காஃபி ஷாப்புக்கு வந்து நம்ம ஹீரோ உட்கார்ந்து சீட்லேயே உட்காந்து கேட்குறத ஒரு வழக்கமாகவே வச்சுக்கிறா. ஓகே, அவ்வளவுதான். இதோட இந்த சீரீஸுமே முடியுது. பட் இந்த லாஸ்ட்டாக வந்து போனஸ் சீன்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் நம்ம ஹீரோ கூட ஹீரோயின் கிட்ட சொல்லியிருந்தார் இல்லையா, எனக்கு ஒரு சாதாரண மனுஷனா கெஃபேல பாட்டு பாட ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லி. அந்த மாதிரி நம்ம ஹீரோயினோட இமேஜினேஷனில் நம்ம ஹீரோ ஒரு கெஃபேல ரொம்பவே சூப்பர் க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிட்டார்லாம் வாசிச்சுக்கிட்டே அப்படியே பாடிட்டு இருக்கதை நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ரசித்து பார்க்குறா. தட்ஸ் இட். இதோட இந்த சீனுமே முடியுது. ஓகே, உங்கள் எல்லாருக்கும் இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பர்சனலி எனக்கு ஓகேவாக தான் இருந்தது. பிகாஸ் பாசிட்டிவான எண்டிங் வைக்கிறோன்னு சொல்லி வேறு எதுவும் காமெடி பண்ணாமல் இருந்தாங்களே, அதுவே போதும். பட் ஹீரோவை கொல்லாமல் இருந்திருக்கலாம். எனிவே பரவாயில்ல, இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்காகங்கிறதுனால நம்ம பார்த்ததுக்கப்புறம் மறந்துட்டு நம்மளோட லைஃப்பை வாழ்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்களுமே பெருசாக இதை பற்றி யோசித்து டிப்ரெஷன் ஆகாமல் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் என்ன சீரீஸ் போடலாங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் எல்லாரையுமே நான் ரொம்ப சீக்கிரமாக அடுத்த சீரீஸில் மீட் பண்ணுறேன். until then it's bye from Afi.